ஸோ ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் எவ்ரி திங். நான் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, ஃபெயிலும் ஆக மாட்டேன். ஒரு ஒரு மிடில் ஓரளவுக்கு ஒரு மார்க்னு எடுத்துட்டு, சிவகார்த்திகேயனோட 3 இயர்ஸ் ஜூனியர் நான். ஜூனியர் வந்து ட்ரிச்சி பிளஸ்ல வந்து சேர்ந்தேன். வந்து ட்ரைனிங்காக வந்தேன். அண்ட் தென் யூ கால் மீ அண்ட் எவென்ச்சுவலி ஐ சார்ட் ஆஃப் லைக் ஜாயின்ட் அஸ் அன் எம்ப்ளாயி டூ. மட்டுமே பேசாம கொஞ்சம் ஷையா இருந்த இதுல இருந்து, கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஷையா இருந்ததுல இருந்து ஒரு 4-5 monthsல வந்து போய் காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று பேசி பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன் கதையெல்லாம் சொல்லி அது இதுன்னு சொல்லி பண்ணது வந்து வாஸ் ஒன் great experience. But then I thought like, okay, I need to do something like more concrete, more long term, more stable. It was exactly as they said. Like மொதல் ஒரு 6 மாசம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, டெலிஃபோன் பில் கட்டுறது, இன்டர்நெட்டை செட் பண்றது. 2009ல தாய்லாந்துக்கு போனது 2014 வரைக்கும் போயிடுச்சு வாழ்க்கை அப்படியே. Hi friends, students, parents. This is a continuation of our series. வாரம் வாரம் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்ராட் போயிருக்காங்களோ அவங்களோட வி ஹாவ் அ யூடியூப் டிஸ்கஷன். அதில் வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், ஏன்னா அப்ராட் போகிறதுனா இட்ஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். என்ன பெயின் பாயிண்ட்ஸ், என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, என்ன பிட்ஃபால்ஸ் இருந்தது, அவங்க என்ன லேர்னிங் பண்ணாங்க, எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எப்படி டாப்பில் வந்தாங்க, யூ ஹாவ் டு நோ தட். ஸோ வெறும் அப்ராடில் போய் படிக்கிறது மாத்திரம் இஸ் நாட் யுவர் ஸ்டோரி. யூ நீட் டு நோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரும். ஸோ இவங்க அவங்க ஜேர்னியை ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதை கவனித்து கேட்கும்போது நாளைக்கு நீங்கள் அப்ராட் போகும்போது ஆஹா இது மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரலாம், இது மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம், இது மாதிரிலாம் பெயின் பாயிண்ட் வரலாம், இது வரும்போது என்ன மைண்ட் செட் இருக்கணும். பிகாஸ் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த 6 inches பிட்வீன் யர் இயர்ஸ். இந்த 6 inch இருக்குல்ல, 2 காதுக்கு நடுவில் இந்த 6 inch, அந்த 6 inchக்குள்ளே தான் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஒரு பர்சன் யார் போயிருக்காங்களோ ஒரு லெந்தி வீடியோ தான் இருக்கும், பட் அவங்களோட ஹோல் லைஃப் அவங்க ப்ராசஸ் அந்த 1 hourல அவங்க சொல்ல பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் அன் இன்ஸ்டாகிராம் வீடியோ தட் உங்களுக்கு வந்து 30 secondsல கொடுக்கணும். நத்திங் கேன் பி டன் இன் எ கேப்சூல் ஷாட். ஒரு பேபி பிறக்கணும்னாலும் இட் டேக்ஸ் 9 months, right? And the mother has to go through the pain. Similarly, you have to go through the entire journey. So ஒரு வாரமும் அந்த 1 hour journey கொடுக்கும்போது you walk through the process. அந்த ஸ்டூடெண்ட் என்ன ப்ராசஸில் போனாங்களோ அதே ப்ராசஸில் போங்க. They will be the role models for you, and from there you get a picture. ஆஹா இப்படிலாம் நடக்கும், இது மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஐ கேன் டேக் திஸ் பாத், ஐ கேன் டேக் திஸ் ட்ரெஜெக்டரி, ரைட்டுங்களா? அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ்லாம் தெரியும். யூ வில் பிகம் அ மாஸ்டர் அட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் டு ஹாவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும்னா go through the videos and definitely always subscribe so that more people can see it. Share it with people and give me a feedback through your comments so that we can improve on the quality of our videos. Today we are going to have Mr. Vinod Dulipati. And Mr. Dulipati, he studied in JJ College. From there he went to Thailand, and from Thailand he went to Australia. And Australia he has been a project manager in Sydney for solar companies. Angendi he has become a project digitalization manager, and currently அந்த ரோல்ல தான் அவர் இருக்கார் in Sydney, Australia. And he will share his journey with you from Trichy JJ College to Vicens to Thailand and to Sydney, Australia. So please welcome Mr. Vinod. Yes. Yeah. Hi Vinod, good evening. Good evening sir. Good evening. So from Trichy to Australia, எப்படி இருக்காங்க கிளைமேட்லாம் ஆஸ்திரேலியால? இப்போ வந்து சம்மர் சார், இங்க நல்லா இருக்கு. ஆக்சுவலி பெர்ஃபெக்ட் வெதர், ஒரு 25-24 அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிளசண்டா இருக்கும் இப்போ. ஆக்சுவலி ஒரு இதுவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஃபுல் குளிர், ஒரு 6 டிகிரி 10 டிகிரி அந்த மாதிரி போகும் நைட்லாம். ஓ, இங்க இப்போ நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இந்தியா மேட்ச் விளையாடும் போது தான் மழை வருது. ஆமா, 2 மேட்ச் போயிடுச்சு அந்த மாதிரி. நீங்க போனீங்களா மேட்ச் பார்க்க? சிட்னில ஒரு மேட்ச் நடந்துச்சுல, ரோஹித் சர்மா விராட் கோலி. ரோஹித் சர்மா 100 போட்டான், அந்த மேட்ச் போய் நேர்ல போய் பார்த்தேன். ஓ ரைட் என்ஜாய் பண்ணீங்க. Thank God for that. ஆனா அவ்வளவு இந்தியன்ஸ் அங்க இருக்காங்கன்னு அப்பதான் தெரிய வருது. ஆமாமா, ஃபுல்லா அந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே வந்து இந்தியன்ஸ் தான். ஆஸ்திரேலியன்ஸ் டோன்ட் ரியலி கேர் மோர் அபௌட் திஸ் கிரிக்கெட் மேட்ச். அவங்க நம்மள மாதிரி அந்த அளவுக்கு பேஷனேட்டா இருக்க மாட்டாங்க. மத்த ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களுக்கு. ஓ ரைட். சோ நீங்க வந்து யூ ஆர் ஃப்ரம் ட்ரிச்சி இல்லையா? ஆமா. சோ உங்க கொஞ்சம் எப்படி ட்ரிச்சில எப்படி எங்க படிச்சீங்க, எங்க பிறந்து வளர்ந்தீங்க, கொஞ்சம் ஃபேமிலி பத்திலாம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க.
ஸோ நான் திருச்சியில வந்து சுப்பிரமணியபுரம் சொல்லிட்டு பொன்மலைப்பட்டி பக்கத்துல அங்கதான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே. படிச்சது வந்து வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு இதுல கேகே நகர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் படிச்சேன். அது நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது அந்த எல்கேஜி, யுகேஜி அந்த டைம்ல வந்து அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல். நல்ல பேர் போன ஸ்கூல் அந்த மாரி. அப்புறம் போக, 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 போக அது வந்து கொஞ்சம் டிகிரேட் ஆகி ஐ டோன்ட் திங்க் தே ஆர் டூயிங் ரியலி வெல் நவ். நாட் மெனி பீப்பிள் நோ ஆக்சுவலி. ஆமா, நான் ஸோ கேள்விப்படல ஆக்சுவலி. ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு. நான் 6th படிக்கிற வரைக்கும். அப்புறம் அந்த ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் டிகிரேடட். ஸோ அந்த ஸ்கூல்ல தான் +2 வரைக்கும் படிச்சேன். ஸோ ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் எவ்ரிதிங். நான் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஃபெயிலும் ஆக மாட்டேன். ஒரு ஒரு மிடில் ஓரளவுக்கு ஒரு மார்க்குன்னு எடுத்துட்டு எனக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து கிரிக்கெட் விளையாடுறது, அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க எங்க வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரியே போச்சு. என்ன நாங்க ஒரு 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 நல்ல விஷயம் ரெட்ரோஸ்பெக்டிவா பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க நெறைய அப்ப வந்து இங்கிலீஷ் படம், பாட்டு, நெறைய கார்ட்டூன் நெட்வொர்க், ஃபார் அப்ப பெட்டர் ஆர் வொர்ஸ் WWF இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இங்கிலீஷ் படம் ஸோ எங்க அந்த பிளாசா தியேட்டர்ல பாப்பீங்களா? இல்ல, இல்ல. அங்கெல்லாம் போக மாட்டோம். நமக்கு அப்ப ஸ்டார் மூவிஸ், HBO அதெல்லாம் ஓ, வந்துருச்சுல்ல அதுலயே சார். அப்பவே பாத்துருது. ஓ, அதிலேயே ஆமா, அப்ப பார்த்துட்டு கார்ட்டூன் கார்ட்டூன் நெட்வொர்க் டாம் அண்ட் ஜெரி எல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம். டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்க்க மாட்டோம் சார். ஆ, டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி, ஆ. அதுல வந்து கொஞ்சம் வேற மாரி பவர் பஃப் கேர்ல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஓ, மாரி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருப்போம். டிராகன் பால் ஜீன்னு ஒண்ணு வந்துச்சு. சூப்பரா இருக்கும். இந்த ஜாப்பனீஸ் சூப்பர். அனிமேஷன். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். WWF நெறைய பார்ப்போம். ஆ அதுல இருந்து நெறைய கெட்ட விஷயமும் வந்துச்சு, நல்ல விஷயமும் வந்துச்சு. ஸோ நல்ல விஷயம் வந்து இங்கிலீஷ் பேசிக்கலி. ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஒரு நல்ல கிராஸ்ப் இருந்துச்சு. அது கிராஸ்ப் இருந்துச்சுன்னா கூட எனக்கு இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அப்போ வந்து ஒண்ணும் தெரியாது. அப்ப நாங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு, சும்மா அவங்க அந்த டயலாக்ஸ்லாம் இமிட்டேட் பண்ணிட்டு, அந்த மாரி சும்மா ஒரு லைஃப் அப்படியே போச்சு ஒரு +2 வரைக்கும். அந்த கெட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ். விஷயம் கத்துனது. ஐயய்யோ! WWF நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். ஓ, அதெல்லாம் சரி. எப்படி அலோ பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு அந்த டைம்லலாம். ஆ, ஆ, ஆ. இல்ல, லைக் ஒருத்தரை இப்பலாம் எப்படி நீங்க ரிமோட் அடிக்கலான்னு நெட்ல கத்துக்கலாம் அவ்வளவுதான். லைக் ஆ. டோட்டலி ஆஃப் அது. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் எனிதிங். இப்போ வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துச்சு, ஏதாவது புதுசா வந்துச்சுன்னா, எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஓப்பனா இருக்கும். ரொம்ப ராவா ம். இருக்கும். எல்லாரும் வந்து அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான், "ஐய்யய்யோ! இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல வந்து டிவில வந்துட்டு இருந்துச்சா இதெல்லாம்?" அப்படின்ற மாரி அண்ட் அந்த உங்க மாரி ஒரு விஷயம். ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். அப்பா, அ எங்க பெரியப்பா, எங்க தாத்தா எல்லாருமே வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேக்டரி மாரி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. அ ஓ, இதுல ஓ, ஆ. அ திருவெறும்பூர் கிட்டக்க. ஆனா லைக் அதுவும் வந்து அப்படியே போக போக பிசினஸும் டல் ஆகி இட் இட் பிகேம் ஸ்லோலி வி காட் இன்டு டெட் என்ன அண்ட் என்ன 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 ஃபேக்டரி அது? ஸோ அது வந்து ஃபேப்ரிகேஷன் ஷாப்பு. ஸோ எங்க ஓ, தாத்தா வந்து கோல்டன் ராக் சதர்ன் ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்குல்ல, ஆமா. அதுல வந்து மெக்கானிக்கல் சம் ஹெட்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ. அவர் அதுலேருந்து ரிட்டயர் ஆயிட்டு அவர் வந்து ஹி ஸ்டார்டட் அ ஃபேக்டரி. ஸோ அந்த மாரி வந்து நெறைய வந்து ஃபேப்ரிகேஷன் சதர்ன் ரயில்வே ஒர்க் ஷாப்க்கு ஃபேப்ரிகேஷன் ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்பவே வந்து வீட்ல வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த அந்த மாரி இந்த இரும்பு, தகரம் அந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து இது இருக்கும். வெல்டிங் அதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல ஃபேக்டரிக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அப்ப ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது தே ஆர் டூயிங் குட். அப்பவே வந்து டைப்ரைட்டர், இந்த டாஸ் கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு. இந்த இந்த கேம்லாம் ஆ, அந்த மாரி ஆ, ஆ. இருந்துச்சு. பட் பை த டைம் நான் வந்து இந்த 5த், 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து திங்ஸ் ஸ்டார்ட்டட் கோயிங் டவுன் ஹில் இந்த ஃபேக்டரி. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஃபினான்ஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ இட் காட் இன்டு ஷாம்பிள்ஸ் அண்ட் கூடவே வந்து நெறைய சண்டைகள் அது இது குடும்பத்துக்குள்ளார லைக் எவ்ரிதிங் ஆல் த யூசுவல் டிராமா. ஸோ ஸோ அப்பா, அம்மாலாம் வந்து அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. So, லைக் சர்வைவல் தமிழ் அந்த தமிழ் சினிமால இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நீங்க கிளாசிக் நேரடியா பார்த்திருக்கீங்க. ஓ, ப்ராப்பரா அதாவது வந்து ப்ராப்பரா நீங்க தொடர் பார்த்திருக்கீங்க. நாடகத்துல வந்து பார்ப்பீங்கல்ல, அந்த ஆ, அளவுக்கு ஆ, இருக்கிற அதெல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்திருக்கீங்க. ஸோ அப்பா என்ன பண்ணாரு? அப்பா அதான் நான் சொன்னேன். அப்பாலாம் 10th வரைக்கும் படிச்சாருன்னு நெனைக்கிறேன். ஸோ எங்க தாத்தா வந்து ஹி வாஸ் சோ கான்ஃபிடென்ட் தட் த ஃபேக்டரி இஸ் கோயிங் டூ கோ வெல் தட் எங்க அப்பா, எங்க சித்தப்பா எல்லாரையுமே வந்து ஃபேக்டரில வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ தே வேர் லைக் நெக்ஸ்ட் இன் லைன். ஓ, ஸோ அப்படியே பிசினஸ் நல்லா போயிடுச்சு, ஃபேக்டரி நல்லா போயிடுச்சுன்னா தே ஆர் சப்போஸ் டு டேக் இட் அண்ட் ரன் ஆ, வித் ஆ, இட். ஆ. அந்த மாரி. ஸோ அவங்க வந்து தே டிட்ன்ட் பாதர் டு ஸ்கில் ஸ்டடி. தெம்செல்வ்ஸ் ஓ, ஆர் எனிதிங் லைக் தட். தே ஓகே. வர் ஜஸ்ட் தேர். ஸோ அதுக்கப்புறம் when it started going downhill, அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாரி போயிடுச்சு. ஏன்னா அவங்க நெனச்சிருந்தா நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா வேலை செஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த அந்த டைம்ல எங்க தாத்தாவோட கைடன்ஸ்ல நெறைய பேர் வந்து சதர்ன் ரயில்வேஸ்ல வந்து வொர்க் வாங்கியிருக்காங்க. நெறைய பேருக்கு தெரியும் தாத்தாவ அங்க. ஸோ இட் வாஸ் இஃப் ஹி வாண்டட் இட், இட் குட் ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் திங் வேர் எல்லாரும் செட்டில்டா கவர்ன்மென்ட் ஜாப் அந்த மாரி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க பிசினஸ்ன்ற ஒரு பாத்துக்கு போனாங்க. தே வர் ஷூர் இட் வில் வொர்க் அவுட் பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட்.
ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதுல வந்து என்னன்னா, அதான் அப்பா அம்மா அவங்க எல்லாம் வந்து அதுல ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாங்க. ஸோ அவங்க தே ஹேட் டு ஒரு பேட்டில் ஃபார் சர்வைவல் மாதிரி ஆயிடுச்சு. டேட் அண்ட் திஸ் அண்ட் தட் அண்ட் அசெட் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து அப்படியே அவங்க அதுல இருந்தனால என்னைய வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கவே இல்லை பேசிக்கலி. ஸோ கண்டுக்கவே இல்லைன்னா என்கிட்ட உட்காந்து கரியர் அப்படி இப்படிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் படிக்கிற கரியர் எப்படி போயிட்டு இருக்கு அது இதெல்லாம் இல்லை. பிகாஸ் சோ பிஸி வித் எவ்ரி திங் எல்ஸ் தட் வாஸ் ஹேப்பனிங். நான் பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துட்டேன். அது அப்படியே அது பாட்டுக்கு இதுல ஓடிட்டு ஏதாவது இருக்கு. கிரட்ஜ் கிரீவன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கா? நீ நோ எனக்கு இது நோ நோ செய்யல அது செய்யல அது மாதிரிலாம் அதெல்லாம் ஒண்ணும் நோ இல்லை. நோ 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 அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் நீங்க வந்து ஆனா கத்துக்கிட்டீங்க அது என்ன ஆறுது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு. அது அது வந்து அது டிபெண்ட்ஸ். நிறைய பேருக்கு அது வேற வேற மாதிரி அஃபெக்ட் ஆகுது. இப்போ என்னோட என்னோட தங்கச்சிக்கு வந்து நிறைய விஷயம் அதுல ஞாபகம் இருக்கு. அது அவ வந்து நிறைய விஷயத்துல அது வந்து இதாயிட்டு இருந்தா. அந்த மாதிரி என்னோட மத்த கசின்ஸ் எல்லாருமே கூட வந்து they know more about what really happened. It impacted them in a different way. அது வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஈவன் நவ் இட் இம்பாக்ட்ஸ் them in many லைக் பிசினஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் டிசிஷன் எடுத்துட்டாங்க என்னோட வந்துட்டாங்க. கசின்ஸ். ஸோ ஓகே. அது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு. எனக்கு வந்து fortunately I don't know, like I was probably too self occupied, I should say. Maybe like I was in my own head and I had my own thing. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா அஃபெக்ட் பண்ணல ஃபார்ச்சுனேட்லி. ஸோ எனக்கு அதனால பாசிட்டிவ் இம்பாக்டும் இல்லை நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது. நான் பாட்டுக்கு இருந்தேன். அண்ட் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட். லைக் நான் பாட்டுக்கு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே போயிட்டே இருப்பேன். வீட்லயே இருக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே நான் போயிருவேன், ஈவினிங் நான் போயிருவேன். அந்த மாதிரி நான் பாட்டுக்கு இருந்தேன். ஸோ எங்க அம்மா வந்து ப்ராப்ளி ஷீ பிளேட் அ மேஜர் ரோல் ஐ திங்க். பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி காம் பர்சன். அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு மைண்ட் செட் அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஆங்கர், ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எமோஷன் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து மேபி இட் ரப்ட் ஆஃப் ஆன் மீ a little bit or something. ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆப்போசிட்ஸ் அப்போ. கண்டிப்பா கண்டிப்பா 100% ஆப்போசிட். அது எப்படிதான் அந்த மாதிரி வந்து இந்தியால அந்த மாதிரி நிறைய கல்யாணம் நடக்குது ஆப்போசிட்ஸ். அண்ட் இங்க இருந்து காலேஜ் எங்க போனீங்க? அங்க இருந்து ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போனேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். அது வந்து அகைன் அந்த டிசிஷனும் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நான் வந்து பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான இது மார்க். சிவகார்த்திகேயன் பேட்சா? சிவகார்த்திகேயனோட 3 இயர்ஸ் ஜூனியர் நான். ஜூனியர். அது 3 என்னன்னு இயர்ஸ் தெரியல. ஜூனியர். இன்னைக்கு கூட ஒன் பர்சன் கேம் அண்ட் ஹீ இஸ் இன் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவா ஓகே கனடா? கனடா. ஓகே அவர் சிவகார்த்திகேயன் 1 இயர் ஜூனியர். நீங்க ஓகே எல்லாம் இந்த ஓகே கோஷ்டி எல்லாம் எப்படியோ சர்வை பண்ணி வந்திருக்கீங்க. ஏதோ அது ஏதோ என்னமோ அந்த என்னமோ காலேஜ் வந்து ஆயிருக்கு. ஏதோ ஒரு சம் டைனமிக்ஸ் ஜேஜே காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னமோ தெரியும். அந்த காலேஜ் வந்து அதுதான் சார் அப்போ ப்ராப்பரான காலேஜ் என்ன கேட்டா. ஏன்னா மத்த காலேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி இருக்கும் டு பி ஆனஸ்ட். அங்க வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி காலேஜ் எங்க ஜேஜே காலேஜ் வந்து காலேஜ் மாதிரி இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்க. மைல்ட் ராகிங் இருக்கும். லைக் யூ டோன்ட் ஹேவ் டு பி சோ சென்சிட்டிவ் அபௌட் தட். கொஞ்சம் மைல்ட் ராகிங் அது இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைக் நீங்க கட் அடிச்சுட்டு போலாம். காலேஜ் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல போலாம். லைக் இட்ஸ் மோர் எஃபர்வசன்ட் அங்க ஜேஜே காலேஜ்ன்றது. இப்போ வரைக்கும் ஐ திங்க் இப்போ வந்து இன்னும் அது பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் அப்பவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து அங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. நல்லா இருக்கும் காலேஜ் வந்து. ஹேட் டோட்டல் ஃபன். லைக் உண்மையிலேயே காலேஜுக்கு போன ஒரு திருப்தி இருந்துச்சு. ஆனா அதான் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தது வந்து கூட வந்து ஒன்றும் பெருசா டிசிஷன்லாம் எடுக்கல. பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதே கிடையாது. எங்க வீட்டுல வந்து இவனே ஒண்ணும் கேட்க மாட்டான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஜமால் மஹமூத் காலேஜ்ல போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு என்ன நம்ம கூட இருந்தாங்க. நம்மள மாதிரி தான் மார்க் எடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் நம்மளோட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. இன்ஜினியரிங் போறாங்களே நம்மளும் ஏன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வாங்கிட்டு கேட்டேன் அம்மா கிட்ட. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு. சோ நான் கேட்டேன்ற ஒரே காரணத்து நான் கேட்டேன் அப்படின்றனால எங்க அம்மா எஃபர்ட் எடுத்து மை மாம் அண்ட் டாட் தே டுக் தட் எஃபர்ட் அண்ட் ஓகே சரி போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்து விட்டாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜ். ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போச்சு. நான் வந்து ரொம்ப வந்து படிக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆட்டிடியூடே இல்லை. வேற மாதிரி வந்து ஏதோ ஒரு 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 கேங் சேர்த்துட்டு சும்மா பசங்க அந்த மாதிரி ஏதோ இது பண்ணணும், ரவுடிசம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சும்மா குழந்தை மாதிரி யோசிச்சிட்டேன் கொஞ்சம் லைட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 months 1 year. லைக் ஐ வாஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸ்கூல்ல வந்து டோட்டலி ரிசர்வ், டோட்டலி லைக் நோபடி நோஸ் தட் ஐ எக்ஸிஸ்டட். அந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டு ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு
trying to scream and do stuff like stupid ரோல் things. ரிவர்சல் ஆயிடுது அங்க. ஆமா ஆமா போய் தியேட்டர்ல போய் கண்ணா பின்னான்னு கத்துறது, அந்த இது சீட்டு மேல ஆமா நின்று ஆடுறது, அது ஆமா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தார்சிஸ். ஏன்னா இவ்வளவு நாள் அடக்கி வச்சதை எல்லாத்தையும் வெளில ஆஹ், விட்டுரும். ஆமா இப்ப யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு எவ்வளவு இருக்கும். இன்டீசென்ட். நம்ம பண்ணது தெரியாது. கரெக்ட். ஆமா நம்ம நினைச்சேன். ஆமா So, நம்ம ரொம்ப அப்படியே போய்- நல்லவங்களாவே இருந்த மாதிரி நினைச்சுப்போம். அவ்வளவுதான். ஆமா. ம். ஆமா. சோ அப்படியே போயிடுச்சு காலேஜ்ல ஒரு 2.5 years அந்த மாதிரி போயிடுச்சு. அப்பதான் வந்து கொஞ்சம் அரியரும் வச்சு கிளியர் பண்ணேன். லைக் இட்ஸ் நாட் லைக் ஆல் குட், லைக் வெரி ஆவரேஜ். வந்து ஒரு அரியர் வைப்பேன், அடுத்ததுல கிளியர் பண்ணா அப்புறம் இன்னொரு அரியர் விடுவோம், அதை கிளியர் அதை பண்ணுவேன், பத்தி அப்படியே நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த இன்ஜினியருக்கு தான் அரியல் இல்ல? எல்லாருக்கும் அதை சொல்லுங்க சார். ஆமா ஆமா, அரியர் வச்சு படிச்சாதான் நல்லா படிச்சதா ஜேஜே இருக்கும். காலேஜ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஏதாவது? ஜேஜே காலேஜ்லயா? இன்ட்ரெஸ்டிங்கானா வந்து அவுட் சைட் ஆஃப் காலேஜ் தான். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் இந்த இதுக்கு போறது, தியேட்டருக்கு போய் அதுல கூத்தடிச்சது, அதுதான். லைக் அது வந்து எனக்கு அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இட் வில் பி சோ கிரிஞ்ச் டு டாக் அபவுட் தட் நவ். அந்த மாதிரி வந்து ஆமா பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா 2.5 years முடிஞ்ச உடனே வந்து எங்களுக்கு வந்து அந்த 6th செமஸ்டர்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிச்சில கோச்சிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஐயோ எல்லாரும் பண்றாங்களே, சரி ஓகே நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு போனேன். அந்த கோச்சிங் சென்டர்ல இடம் இல்ல அப்படின்ட்டாங்க, ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் போய் இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணேன். சேர்ந்துட்டு அங்க வந்து ஆப்டிடியூட் ட்ரைனிங் அந்த மாதிரி இது போய் ஜாயின் பண்ணேன். அப்ப ஆப்டிடியூட் போடும்போது தான் வந்து எனக்கு வந்து ஓகே ஆப்டிடியூட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. லைக் அந்த ப்ராப்ளம் சால்விங் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரீசனிங் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாவும் வந்துச்சு எனக்கு. ஸோ ஐ வாஸ் டூயிங் குவைட் வெல் அட் இட். அண்ட் அது வந்து ஒரு மாதிரி பசில் சால்வ் பண்ற மாதிரி போயிடுச்சுன்னா இட்ஸ் நோ மோர் லைக் நீ வந்து கஷ்டப்பட்டு கத்துக்கிற மாதிரி இருக்காது. அது ஏதோ ஒரு ஜாலியா பண்ற மாதிரி இருக்கும்ல, ஏதோ பசில் சால்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அப்சஸ்ட் வித் இட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஃபுல் ஆன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எங்க எங்க காலேஜ்லயும் வந்து கொஞ்சம் கேம்பஸ் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், குரூப் டிஸ்கஷன் அதெல்லாம் வந்துச்சு. அப்போ வரும்போது தான் எனக்கு தெரியும் நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து எஸ்ஏ ரைட்டிங் போனது கிடையாது, எலக்யூஷன் போனது கிடையாது, எதுவுமே போனது கிடையாது. ஸோ அங்க குரூப் டிஸ்கஷன் அந்த இதெல்லாம் பேசினோன்னா தெரியும் ஓகே இங்கிலீஷ் நல்லா வருது, ஆப்டிடியூட் நல்லா இருக்கு அப்படின்னோடனே அது 2 இருந்துச்சுனாலே வந்து கேம்பஸ் இன்டர்வியூல கிட்டத்தட்ட நீங்க ஓகே ஆயிருவீங்க அப்படின்ற அந்த ஒரு இது வந்துரும், கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்தது. வந்துரும். யா. ஸோ கரெக்டா அந்த 6th செமஸ்டர் வரும்போது ஒரு கேரிட்டர்னு ஒரு கம்பெனி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஸோ வந்துச்சு அண்ட் ஐ காட் பிளேஸ்ட் இன் தட் கம்பெனி. ஸோ வந்துருச்சுன்னொடனே ஆஃபர் லெட்டர்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே அப்படின்னோடனே 7th 8th செமஸ்டர்ல வந்து இது வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன், இந்த 7th 8th செமஸ்டர்ல வந்து இதுக்கு மேல நான் வந்து நல்லவனா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா பழக்கமும் எல்லா எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். 7th and 8th செமஸ்டர் வேலை கிடைச்சிருச்சு இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இயர் சத்தியமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பை 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் சத்தியம் வந்துச்சு, அதுலயும் பிளேஸ் ஆனேன். ஸோ 2 கம்பெனி ஆஃபர் என்ன ஆயிட போகுதுன்னு நினைச்சா கரெக்டா 2008 சப்ரைம் கிரைசிஸ். நான் வந்து கரெக்டா கிராஜுவேட் ஆகி வந்தோடனே ஆஃபர் தான் கொடுத்தாங்க. யாரும் வந்து திருப்பி வந்து அந்த இது கூப்பிடல, அந்த இன்விடேஷன் டு ஜாயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஸோ படிச்சு முடிச்சுட்டு வாஸ் லெஃப்ட் இன் லிம்போ. லைக் என்ன பண்றதுன்னு தெரியாம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஆஃபர் வச்சுக்கிட்டு போகவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லைக் டூயிங் திங்ஸ் லைக் ஒரு டாடா. அதுக்கு முன்னாடி வந்து நான் கேட் படிச்சிடலாம், சரி நம்ம கேட் ட்ரைனிங் போயிடுவோம். படிச்சுட்டு நம்ம வந்து சாரி இது ஒன்று நான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து 7th செமஸ்டர்ல வந்து சம்திங் ரியலி ஹேப்பன். ஸோ நான் கேரக்டர்ல பிளேஸ் ஆயிட்டு 7th செமஸ்டர் போகும்போது எங்க 7th செமஸ்டர்ல 6th செமஸ்டர் எண்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கண்டக்டட் காம்படிஷன் கால் கார்போ ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. 3 இயர்க்கும் சேர்த்து ஒரு 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 இது ஈவென்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதாவது வந்து என்னன்னா மாக் கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரியே ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் தே வில் பிக் 1 person அவுட் ஆஃப் த என்டையர் தேர்ட் இயர். 1 person வந்து பிக் பண்ணி ஒரு ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து காலேஜ்ல எப்பவுமே வந்து ஒரு சில பசங்க இருப்பாங்களா, அவங்க எப்படி தான் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு பையன் ஒருத்தர் அந்த மாதிரி எப்படி தான் ஜெயிச்சிருவான்ற மாதிரி ஒரு பையன் இருந்தாங்க. இஸ் வெரி டேலண்டட், வெரி ஸ்கில்ட் அந்த மாதிரி இருந்தான். But we all competed and I competed and everything. And then in the end, I don't know what they thought. Like maybe they thought that I did. என்ன நினைச்சுன்னு தெரியல. கடைசியில 2 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது முடிச்சோடனே 2 பேர் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜெயிச்சிட்டா, நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு they announced. and ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருந்தோம். இது என்ன பிரைஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு.
என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான், மச்சான் ஏதாவது காசு கீசு கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே போயிடுவோம் மச்சான், இந்த சென்ட்ரல் பஸ்ல போயிடுவோம். சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். உடனே இப்ப பிரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. கூட வந்து இந்த யூ கேன் வின் புக் கொடுத்தாங்க. ஷூகேராவோட புக் யூ கேன் வின். நான் சுத்தமா புக்கு எதுவுமே படிச்சது இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்ல. ஸோ யூ கேன் வின் புக்கு கொடுத்துட்டாங்க. என்னடா புக்கு கொடுத்துட்டாங்க, இந்த புக்கை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். சரி இது என்ன இது என்னத்த வித்துக்கிட்டு, சரி இதை நான் வீட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன் வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அந்த புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையுது. எக்ஸ்பேண்ட் ஆச்சு. யூ கேன் வின் வந்து அதாவது உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்போஷருமே இல்லாம யூ கேன் வின் படிச்சீங்கன்னா இட்ஸ் லைக் வேர்ல்ட் பை இட்செல்ஃப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்ப வந்து நிறைய வந்துருச்சு. So அப்ப வந்து அந்த புக் வந்து ஒரு பெரிய இது. இட் வாஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட் அப்போ. ஆமா இப்ப நிறைய எஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக். சோ எங்க அம்மா வந்து நிறைய கார்முகில் லைப்ரரி போவாங்க. அந்த ஜங்ஷன் பக்கத்துல அந்த லைப்ரரிக்கு போயிட்டு நிறைய அவங்க புக் படிப்பாங்க. லைக் இந்த தமிழ் புக் நிறைய படிப்பாங்க. சோ இந்த யூ கேன் வின் படிச்சோன்னா எனக்கு வந்து எங்க அம்மா கிட்ட நான் கேட்டுட்டு நான் அவங்க கூட லைப்ரரி போனேன். ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் செக்ஷன் வச்சிருந்தாங்க, செல்ஃப் ஹெல்ப்புக்கு ஒரு செக்ஷன். சோ அந்த 1 இயர் 7th and 8th செமஸ்டர் ஃபுல்லா அந்த செல்ஃப் ஹெல்ப் செக்ஷன்ல இருந்த எல்லா புக்குமே நான் படிச்சிட்டேன். அப்போ வந்து யூ கேன் ஆக்சுவலி சே தட் யூ ஹேவ் ரெட் எவ்ரிதிங். இப்போ வந்து யூ கேன் நெவர் சே தட் வித் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் அவுட் தேர் யூ வில் நெவர் பி ஏபிள் டு சே தட். அப்ப வந்து நெப்போலியன் ஹில், திங்க் அண்ட் க்ரோ ரிச், மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், ஸ்டீஃபன் கோவியோட புக்கு, கொஞ்சம் டோனி ராபின்ஸோட அவேக்கன் சேஞ்ச், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஒரு லிமிடெட் கலெக்ஷன் இருந்துச்சு. எல்லாமே நான் படிச்சிட்டேன். எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு ஐ வாஸ் லைக் ஃபுல்லி ஹைப்டு. அது வரைக்கும் வந்து லைஃப்ல வந்து ஒரு ஆம்பிஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு எதுவுமே இல்லாம அப்படியே எல்லாமே அப்படியே சும்மா பண்ணிட்டு இருந்தது வந்து திடீர்னு வந்து நான் ஆசைப்படலாம், ஆசைப்பட்டதை வந்து அடையலாம், அதுக்கு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த அந்த மெத்தட்ஸ் வந்து வெரி இல்லாஜிக்கலா இருந்தாலுமே வந்து மெத்தட்ஸ் சம்திங் இஸ் தேர், லைக் ஃப்ரம் வெஸ்டர்ன் அதர்ஸ் ஹேவ் ரிட்டன் ஆன் சம்திங், நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ட்ரீம் தானே பண்ணோம், பிக்கா தானே ட்ரீம் பண்ணோம், நான் பண்றேன் ட்ரீம் பிக்னு சொல்லிட்டு ரொம்ப என்னென்னமோ யோசிச்சிட்டேன், பெருசு பெருசா பயங்கரமா யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கேம்பஸ் இன்டர்வியூ, அதான் வெளியில கிராஜுவேட் ஆகி வந்தாச்சு, கூப்பிடல அவங்க. சரி நம்ம அடுத்து கேட் படிப்போம், கேட் ட்ரைனிங் படிச்சுட்டு எங்கேயாவது போவோம் அந்த மாதிரி போவோம்னு சொல்லிட்டு அப்ப வந்து ட்ரிச்சி பிளஸ்ல வந்து சேர்ந்தேன். வந்து ட்ரைனிங் கேட் ட்ரைனிங்காக வந்தேன். அண்ட் தென் யூ கால் மீ அண்ட் எவென்ச்சுவலி ஐ சார்ட் ஆஃப் லைக் ஜாயின்ட் அஸ் an employee too. மார்க்கெட்டிங் அதெல்லாம் எவ்வளவு பண்ணிட்டே நாள் படிச்சுட்டு இருந்தீங்க மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணீங்க? ஒரு 4 மாசமும் 5 மாசமும் பண்ணிருப்பேன் சார். 4 to 5 months. அது 4 to 5 monthsமே ஆனா வந்து இட்ஸ் a பிக், எனக்கு வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் ரொம்ப பெரிய விதத்துல வெளியில வந்தேன் அந்த 4-5 months. ஏன்னா யார்ட்டையுமே பேசாம கொஞ்சம் ஷையா இருந்த இதுல இருந்து, கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஷையா இருந்ததுல இருந்து ஒரு 4-5 monthsல வந்து போய் காலேஜ்ல எல்லாருக்கு முன்னாடி போய் நின்று பேசி பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன் கதையெல்லாம் சொல்லி அது இதுன்னு சொல்லி பண்றது வந்து வாஸ் ஒன் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த இது பிரேக் ஆனிச்சு. ஸோ அந்த டைம்ல அந்த 2008-10ல அம்மா இறந்தாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சரி லைஃப்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து சீரியஸா நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டு அந்த டைம்ல நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாடா ஏஜி இன்சூரன்ஸ் செல் பண்ண ட்ரை பண்ணேன், டோர் டு டோர் செல்லிங் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கே லிங்க்னு சொல்லிட்டு அதுல கூட கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சடன் ஐ தாட் லைக் ஓகே ஐ நீட் டு டூ சம்திங் லைக் மோர் கான்கிரீட், மோர் லாங் டர்ம், மோர் ஸ்டேபிள். ஏன்னா தங்கச்சி இருக்கா, அப்பாவுக்கு வந்து அம்மா இறந்துட்டாங்கன்னா பென்ஷன், அம்மா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட், இது அங்க இருந்து பென்ஷன் வந்துட்டு இருக்கு, அப்பாவுக்கு வந்து ஒர்க்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ we need to do something and get things going on. Fortunately அப்பாவுக்கு வந்து இன்னும் அந்த இண்டஸ்ட்ரி கான்டாக்ட்ஸ்ன்றது எப்பவுமே இருந்துச்சு. அவர் வந்து எப்ப வேணாலும் நீ சொல்றான் போய் உடைய வந்து ஒரு ஏதாவது ஒரு கம்பெனில சேர்த்து விட்டுறலாம், நிறைய பேர் இருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க போலான்ட்டு ஐ டிடன்ட் கோ டு இட். ஸோ அப்படியே வந்து 1 year கிட்ட ஓட்டினேன், 2009 வரைக்கும், ஜூன் வரைக்கும். அண்ட் தென் ஃபைனலி ஐ டோல்ட் மை டாட், அப்பா போய் சேர்றேன் இனி எனக்கு சொல்லு அப்படின்னு. அவர் வந்து வீசன்ஸ் எனர்ஜி சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு அங்க திருவனம்பூர்ல ஒரு கம்பெனி, அங்க போய் சொல்லி அங்க போய் ஒரு என்ட்ரி லெவல் கிராஜுவேட் இன்ஜினியரா போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண ரோல் வந்து மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் நெய்தர் டெக்னிக்கல் நார் மேனேஜ்மெண்ட், இட் இஸ் பியூர்லி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து கொட்டேஷன் கேட்கறாங்கன்னா ப்ரொபோசல் டீம் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம், அவங்க கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் அட்மின் ரோல் மாதிரி இருந்துச்சு. என்னால எனக்கு கத்துக்கணும்னு டெக்னிக்கலா கத்துக்கணும்னு பார்த்தா யூஷுவல் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம் டு லேர்ன் தோஸ் ஸ்டஃப் இன் இந்தியன் கம்பெனிஸ். யூ ஹேவ் டு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு வரல. ஸோ ஒரு 1 year போச்சு அந்த மாதிரி.
ஐ வாஸ் ஃபைன், ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃபன் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கம்பெனிலையுமே. ஸோ எவ்ரி திங் வாஸ் கிரேட், கிரேட் பீப்புள். ஆனால் வந்து ஒன்றும் பர்சனல் க்ரோத்துன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்ல. ஐ ரியலி வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் அட் எனி காஸ்ட். அந்த மாதிரி வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அப்பதான் எண்ணம் இருந்துச்சு. தாய்லாந்து யோசிச்சீங்களா? நான் யோசிக்கல, அதான் நான் சொல்றேன், ஆ. எல்லாமே அப்படி நடந்துச்சு. அவர் ரீசன்ஸ்ல வந்து அவங்க வந்து they were doing projects in Thailand. ஸோ ஓ. ஒரு ஒரு 3 பெரிய சுகர் மில் வந்து தாய்லாந்துல வந்து எங்க ஈசன்ஸ்ல இருந்து ஸ்டீம் ஜெனரேட்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ 1.5 year ப்ராஜெக்ட் அது. ஸோ ஓகே. இட் வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஓடிட்டு இருக்கு. அங்க வந்து பேங்காக்ல சைட் வந்து 3 சைட் வெளியில இருக்கும். பேங்காக்ல ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் வச்சு ஏன்னா யாராவது ஒருத்தங்க அங்க அட்மின் மாதிரி இருக்கணும், வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஹோம் ஆபீஸ் மாதிரி வச்சு அந்த சைட்டுக்கு சப்போர்ட், பணம், டெய்லி அலவன்ஸ், டிக்கெட்டிங், விசா ஆ. நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. அண்ட் ஹீ டிடன்ட் லைக் தட். ஹீ அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, டெக்னிக்கல் ஆளு. அவருக்கு அந்த வேலை வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ ஹீ ஆ. வாண்டட் டு கம் அவுட். ஓ. அவர் வெளியில வரணும் அப்படிங்கும்போது அவர்கிட்ட நான் சும்மா சேட் பண்ணிட்டு இருப்பேன், பேசிட்டு இருப்பேன், சும்மா பேசிட்டு இருப்பேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், வேணா சொல்லுங்க சார், நான் வேணா வரேன் அப்படின்னு. ஓ. நீங்க வரீங்களா அப்படின்னாரு. நான் கண்டிப்பா வரேன் சார், எனக்கு ஆ. என்ன அப்படின்னு. உடனே ஹி வென்ட் வித் இட். அண்ட் அவர் போய் அதை வச்சு, அதான் வினோத் வரேன்னு சொல்லிட்டான், அவனை அனுப்பிவிடுங்க அப்படி இப்படின்னு. உடனே தே ஆஃபர்ட் மீ தட் திங். நீ போறியா, நீ போயிட்டு, இதுதான் எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. எங்க மேனேஜிங் டைரக்டர் சொன்னாரு. But see, there's something beautiful. If you're open-minded, universe will lay the path மாதிரி. அதான் decide பண்ணு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் Only you have ஆல்வேஸ். to be willing to say yes to it. அவ்வளவுதான். ஆமா, ஆமா. ஆ. கொஞ்சம் கேட்கணும், அவ்வளவுதான். அது வந்து ஓகே. கொஞ்சம் ஓப்பனா கண்ணு விழிச்சு பார்த்தா நிறைய இருக்கும். அண்ட் யூ நீட் மெயினா வந்து இங்க வந்து எஸ் சொல்றது வந்து இட்ஸ் இட் நாட் மெனி பீப்புள் வுட் ஹவ் செட் எஸ். ஏன்னா வந்து அது வந்து பியூர் அட்மின் ரோல். அது இப்ப நாங்க ம். போன, அதான் எங்க என்னோட மேனேஜிங் டைரக்டர் போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ வந்து போனீன்னா ஒரு 1 இயராவது இருக்கணும்ப்பா. நீயும் போயிட்டு 3 மாசத்துல நான் வரேன் வரேன், எனக்கு growth இல்ல அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. சொல்லிட்டு ஆ, இருக்கீங்க. ஆ, ஆ, ஆ. நீ வந்துடணும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் தான், நீ போணும். அது வந்து ஏர்லி ஆன் இன் த கரியர் நாட் மெனி பீப்புள், இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வுட் ஈவன் டேக் இட். லைக் அதாவது வந்து நான் அங்க போயிட்டு 1 இயர் வந்து நான் அட்மின் ரோல் பண்ணிட்டு நான் வெளியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபியர் இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஃபியர்லாம் இல்ல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ். இங்க மட்டும் என்னத்துக்கு கிழிச்சிட்டேன் நானுன்ற சரியா மாதிரி கத்துக்கணும். எனக்கு. ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆ. ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து சம்திங் ஹேப்பன் அண்ட் ஐ எண்டட் கோயிங் இன் தாய்லாந்து. அண்ட் இட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் தே செட். லைக் மொதல் ஒரு 6 மாசம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, டெலிஃபோன் பில் கட்டுறது, இன்டர்நெட்டை செட் பண்றது, அதுக்கப்புறம் பட்ஜெட் போடுறது. அது ஒரு நல்ல ஒரு இது வந்துச்சு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு வந்து என்ன செலவாகும் அப்படின்றத பட்ஜெட் போட்டு அதை வந்து வாங்கி அதை வந்து கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்றது. அந்த மாதிரி நார்மல் ரோல். ஒரு பிளாட்டர் ஒன்று இருக்கும். அந்த பிளாட்டர்ல வந்து டிராயிங்கா பிரிண்ட் எடுத்து மடிச்சு மடிச்சு சைட்டுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து வேலையே. ஸோ அதெல்லாம் செஞ்சேன். அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்லோலி ஐ காட் இன்வால்வ் இன்டு கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட். அங்க ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பேங்காக்ல நான் இருக்கேன். ஸோ எல்சின்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல தான் ஆமா. மெட்டீரியல்லாம் வந்துட்டு போயிட்டு டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் இருக்கு. பேங்கோட கோஆர்டினேட் பண்ணணும், கஸ்டமரோட கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து மெதுவா என்னை வந்து தள்ளி விட்டு பார்த்தாங்க, இவன் எப்படி பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ டிட் வெல். லைக் ஓகே, பயப்படாம போயிட்டு வந்தேன். தாய் லாங்குவேஜ் வேற அங்க வந்து பேசணும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வில்லிங்கா போனேன், பேசினேன். தப்பு தப்பா பேசினாலும் பேசிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி வந்து அங்க கம்பெனி இருந்தாங்களா தாய்லாந்துல உங்களுக்கு? ஆர் யூ தாய்லாந்துல ஆல் வந்து அலோன்? எங்க கம்பெனில இருந்து நான் ஒருத்தன் மட்டும் தான் முக்காவாசி இருப்பேன். லைக் இல்ல உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்றது? இருந்தாங்க. எங்களோட ஏஜென்ட் கம்பெனி ஒண்ணு இருக்கு. ஆ. அந்த ஏஜென்ட் கம்பெனில ஒரு 3, 4 பேர் தாய் பீப்புள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என் கூட ஃப்ரெண்டா ஸோ இருந்தாங்க. தேவர் ஸோ சப்போர்ட்டிவ். தே ஆ. வர் ஹெல்பிங் மீ அவுட் ஆ. ஹியர் ஆ. அண்ட் தேர். ஸோ அந்த மாதிரி ஓகே. வந்து இருக்கும். ஸோ அப்படியே போச்சு. நல்லா நல்லா தாய்லாந்துல வந்து ஒரு 6 months லேட்டர் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்வால்வ் இன் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் இது. அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு இருக்கிற ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் வந்து நான் என்ன சொன்னேன், இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், இமெயில்ஸ்லாம் வந்து சூப்பரா டிராஃப்ட் பண்ணுவேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டிராஃப்டிங் சம் இமெயில்ஸ் டு சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ம், ம், மேனேஜர்ஸ். ம். அவங்க வந்து கஸ்டமருக்கு அனுப்புற இது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க மேனேஜிங் டைரக்டர்லாம் பேங்காக் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மந்த்லி மீட்டிங்ஸ் நடக்கும் கஸ்டமரோட. அந்த மீட்டிங்ஸ்க்குலாம் வந்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து பவர் பாயிண்ட், எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல ஃபார்முலா போட்டு அவங்களுக்கு இது பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஸ்கில். ஆனா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா உட்காந்து அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சு அதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்ததுன்றது வந்து ரேண்டமா. இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரியலி டெக்னிக்கல் திங்ஸ். லைக் இது பண்ணி தெரியாடாம்பாங்க, இது பண்ணி தருவேன். அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது பண்ணி தருவேன். அந்த மாதிரி வந்து பண்ணி 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 ஸ்லோலி இட் பிகேம் லைக் 1.5 இயர்ல வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்ல, அந்த 3 ப்ராஜெக்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கு அடுத்தது கொஞ்சம் முக்கியமான எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்றது நானுன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த 3 சைட்டுக்கு. ஸோ தட் வாஸ் ரியலி குட், வெரி குட் எக்ஸ்போஷர். யூஸ்வலி அப்படியே தாய்லாந்து அப்படின்னா பேங்காக்னா
எல்லாருக்கும் ஒரு பிக்சர் வரும். ஆமா ஓகே. ஸோ யூசுவலி பசங்க எல்லாம் பேங்காக்னா, ஐயோ அங்கே ஒரு வருஷம்னா போக வேண்டாம் கெட்டு போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஆமா வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எது நீங்க வந்து டிஃபைன் பண்றீங்க கெட்டு போனதுன்றத பொறுத்து இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் திங். இல்ல, வாட் இஸ் தி கான்ட்ராஸ்ட் பிட்வீன் போத் த கல்ச்சர்ஸ்? இந்தியாவுக்கும் கல்ச்சுரலா வந்து தாய்லாந்துல வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும்னா வந்து நான் முதல்ல தாய்லாந்து போயிட்டு ஒரு மீட்டிங்க்கு 10 o'clock மீட்டிங் கஸ்டமர், நான் 10:15 போறேன் மீட்டிங்க்கு. போனோடனே கஸ்டமர் வந்து கோவமா இருக்கான். என்ன 10 மணி மீட்டிங் 10:15 வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட பாஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன் இந்தியால. ஃபோன் அடிச்சு சொல்றேன் 10:15 போறேன் சார், 10 மணி மீட்டிங் 10:15 போறேன், அதுக்கே வந்து ஓவரா பேசுறாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரும் வந்து ஆமாங்க அவங்க அப்படிதாங்க ஓவரா பண்ணுவாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. சோ அது வந்து ஒரு டைம்னா அந்த டைம்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க இதுல வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அந்த தாய்லாந்து கல்ச்சர்ல ரொம்ப பார்ப்பாங்க. இட் டுக் மீ 4 months or 5 months டு ரியலைஸ் தட். அதுக்கப்புறம் நான் டைமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல இருக்க ஆரம்பிச்சேன். இட்ஸ் a வெரி குட் திங். இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைம்னா ஒரு டைம்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து நான் தாய்லாந்துல இருந்தனால வந்துச்சு. அது வந்து இந்தியால வந்து நம்ம வந்து அது வந்து இட்ஸ் கல்ச்சுரலி அது வந்து இன்னும் வரல. நம்ம அப்ப வரல. இப்போ மேபி ஐ டோன்ட் நோ. அப்ப வந்து அந்த மாரி இல்ல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப வந்து தே தே இந்தியால வந்து தே ஆர் வெரி ஹார்ட் ஆன் நெகோஷியேஷன்ஸ். தே வாண்ட் டு கெட் த பெஸ்ட் டீல் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். லைக் இட்ஸ் வெரி ஹார்ட் வொர்க். இந்தியால நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி இட்ஸ் ஹார்ட் வொர்க். லைக் எல்லாருமே ரொம்ப இதுவா இருப்பாங்க. அங்க தாய்லாந்துல அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் மோர் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். இட்ஸ் மோர் அபவுட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொறுமையா இருக்கிறது. அதே மாரி ஒரு சில நல்ல கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கூட நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து கிளிக் ஆயிட்டீங்க அப்படின்னா, மணி செகண்டரின்னு ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிற முடியாது. பட் தே ஆர் நாட் சோ ஃபர்ஸ்ட் அபவுட் மணி. தே ஆர் மோர் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். எப்படி நீ வந்து இது பண்ற? ஆம், இந்த ஓப்பனா சண்டை போட்டு நம்ம இந்தியால வந்து ஓப்பனா சண்டையும் போட்டுப்போம், ஓப்பனா சேர்ந்துப்போம். அது அப்படிதான். கஸ்டமர்னா கரெக்ட், நானும் கரெக்ட். நானும் வந்து 2 பேரும் அடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. நீ ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க சண்டை போட்டுட்டீங்கன்னா, யூ ஹேவ் பொட்டன்ஷியலி ரூயின் த என்டையர் யூ திங். செவர் த ரிலேஷன்ஷிப். யா. சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இன்னும் அதெல்லாம் வந்து வொர்க் விஷயமா அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டது. இன்னொன்னு கல்ச்சுரலி வந்து தாய் பீப்பிள் வந்து ரொம்ப ஹாப்பியான மக்கள். லைக் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி பீப்பிள். அதான் லேண்ட் ஆஃப் ஸ்மைல்ஸ்னு சொல்லுவாங்களே. ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாப்பினஸ், ஜென்ரலா வந்து ரிலாக்ஸ்டா இருக்குது. அதெல்லாம் வந்து அதுவுமே வந்து ஒரு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து கால்ல வெந்நீர் ஊத்திக்கிட்டே ஓடணும். நம்ம எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணணும். அந்த மாரிலாம் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, கொஞ்சம் லைட் பேக்கா, அது ஆனா ஒரு எக்ஸ்பிரஷனே இப்போ இருக்கு. சபாய் சபாய் அப்படிம்பாங்க. அப்படியே ஆனா இப்போ கொஞ்சம் அந்த மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட் கொஞ்சம் கான்ட்ரரியா நடந்திருக்கு. அப்படியா? ஆமா, they tried to force Miss Brazil to அ. give a positive this thing in social media about Thailand. And ஓ! then மிஸ் யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாம் வாக் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, இருக்கலாம். அ. எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் டு த ரூல். யா. யா. ஓகே. நான் இருக்கும்போது வந்து இட்ஸ் லைக் திஸ். இட்ஸ் வெரி அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல் தி அதர் திங்ஸ் ஆர் தேர். சோ அதான் நான் சொன்னேனே, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் பெர்சன். Is it possible that because of their good relationship, their being pliable, it helped you to learn about project management and other details faster? ஆ ஓ ஓ ஓரளவுக்கு. Okay. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பத்திலாம் கத்துக்கிட்டதெல்லாம் நம்ம இந்தியன் மைண்ட் செட் Indian now. இந்தியன் ஸ்கில் Okay. லார்ஜ்லி. என்னோட பாஸ் ஒருத்தர் இருக்காரு. Ah, ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு ஹிம், சந்திரமோகன் சொல்லிட்டு. அவர் வந்து இஸ் சோ குட் இன் கமர்ஷியல்ஸ் அண்ட் சோ குட் இன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அவர் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் வந்து நிறைய Visans. ஹெல்ப் பண்ணுச்சு. Visans. ரீசன்ஸ். Oh, nice. Nice. ஸோ அது தாய்லாந்துல வந்து அதுதான் சார். இதுதான் ஜென்ரலா வந்து ஒர்க் இது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து நீங்க வந்து வாழ்க்கையை விட்டவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வந்தவங்களும் இருக்காங்க. இல்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லி பயந்து மொத்தமா ஒதுங்கி, எதுலயுமே அதுக்குள்ளாரயே இன்வால்வே ஆகாம இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போனவங்களும் இருக்காங்க. நெறைய கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. Okay. தட்ஸ் ரியலி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பீப்பிள் அண்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ் அஸ் டு நீங்க அங்க வாட் டு எம்பிஏவும் டூ. பண்ணீங்க இல்லையா? ஆமா. அதான் அது பண்றதுக்கு என்ன ஆச்சுன்னா 2009ல தாய்லாந்துக்கு போனது. 2014 வரைக்கும் போயிடுச்சு வாழ்க்கை அப்படியே. 2013 செப்டம்பர் வரைக்கும் 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படியே லைஃப் ஜஸ்ட் வெண்ட் ஆன். தாய்லாந்துல அதே கம்பெனிலேயே இருந்தேன். அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஆ ஒரு அதான் இந்த புக்கெல்லாம் நெறைய படிச்சிருந்தேன்னு சொன்னேன்ல. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஆ, எல்லாம் ஆ, படிச்சுட்டு ஆ. இருந்தேன். அதெல்லாம் இன்னமும் படிச்சுட்டு தான் இருந்தேன். சீக்ரெட்லாம் படிச்சுட்டு ஐ வாஸ் லைக் ரைட்டிங் டவுன் மெனி திங்ஸ், விசுவலைசேஷன், ஆட்டோ சஜஷன் அது இதுன்னு மேட்டனிங் ஆம்பிஷன் அண்ட் டிசைர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பர்ஸ்டிங். பட் நத்திங் வாஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் கோ. ஒன்னும் வந்து பெருசாலாம் எதுவும் பண்ணல. மார்க்கெட்டிங் பண்ண ட்ரை பண்ணேன். ப்ராடக்ட் விக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல.
ஸோ நத்திங் ரியலி ஹேப்பன். ஸோ என்ன ஆனிச்சுன்னா வந்து 2014 வந்து சிஸ்டர் காட் மேரிட். ஸோ அந்த தட் ரெஸ்பான்சிபிலிட்டி காட் ஆல்சோ ஓவர். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பை சம் சான்ஸ் ஐ கேம் இன் டு இதுல யூடியூப்ல வந்து ஈஷா யோகா சத்குரு தெரியுங்களா அந்த கோயம்புத்தூர்ல. ஸோ அவரோட வீடியோஸ் அவரோட இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் தட் ரியலி ரியலி சேஞ்ச் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு 3 months இருக்கும், 3 to 4 months அந்த பீரியட்ல வந்து ஐ வாட்ச்ட் எவ்ரி ஒன் ஆஃப் ஹிஸ் யூடியூப் வீடியோஸ். ஒன்னு பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஃபுல்லா போய் எல்லா வீடியோவும் பார்த்து அதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இது வந்து நம்ம இன்னைக்கு எப்படியாவது இதை கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே நான் வந்து ஒரு பேசிக் 15 minutes மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு தென் ஐ ஹேட் டு டூ திஸ் இன்னர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அங்க இருந்து ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு நேரா வந்து அங்க போய் இன்னர் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு எல்லா புக்கும் அவருடைய கோயம்புத்தூர்ல அங்க போயிட்டு இன்னர் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரே டிக்கெட். அதெல்லாம் வந்து எங்க ஃபேமிலி வந்து டே என்னடா பண்றது, வீட்டுக்கே போகல, ஸ்ட்ரெயிட்டா பேங்காக்ல இருந்து போயிட்டு கோயம்புத்தூர் அங்க போயிட்டு கத்துக்கிட்டு திருப்பி அப்படியே ரிட்டர்ன் அந்த மாதிரி பண்ணிட்டு அவரோட எல்லா புக்கையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு லைக் ஐ வாஸ் லைக் ஃபுல்லி ஆன். தென் திங்ஸ் ஹேப்பன். சோ இது வரைக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா was that inner engineering experience worth it? worth it சார். அது வந்து இட்ஸ் as I said it is the thing if you ask me. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் சார், நம்ம நிறைய புக்கு படிச்சு லைக் we had all these things but those things were actually very illogical things like in terms of methods and methodology. Some things can work, some things might not work, but it's still a little bit more illogical. And அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு இது வந்ததுக்கு அப்புறமா தான் அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்றது தெரியும். அது வந்து இட் ஜஸ்ட் பம்ப்ஸ் யுவர் டிசைர் அண்ட் இட் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப சார்ஜ் அப்பா இருக்கணும். ஆனா வந்து என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாரிட்டியோ இல்லைன்னா வந்து லைஃபை ஹேண்டில் பண்றக்கூடிய அந்த ஒரு சூட்சமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுல இருந்து வராது. ஃபார்ச்சுனேட்லி இஃப் வாட் எவர் யூர் கோயிங் ஆஃப்டர் இஃப் இட் ஹேப்பன்ஸ் தென் இட் இஸ் குட். இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் இட் வில் ஆக்சுவலி லீட் யூ டு பி மோர் லைக் உனக்கு ரொம்ப செல்ஃப் டிஃபீட்டிங் மைண்ட் செட் வரும், கொஞ்சம் ஈகோஸ்டிக்கலா இருப்போம், சூப்பர் காம்படிட்டிவா இருப்பேன். I was not in a good place at all. இப்ப பார்க்கும்போது ஐ கேன் டெல் தட் ஐ வாஸ் நாட் இன் a good place. அப்ப இருக்கும்போது தெரியல. ஆனா இங்க இவரு இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இன் a very different way. லைக் எதெல்லாம் நம்ம வந்து அந்த இதுல வந்து தப்புன்னு நினைக்கிறோமோ பண்ணவே கூடாதுன்னு பண்றோமோ அதெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணி வேற மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2014 வந்து நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கும். இன்ஜினியரிங் படிச்சது, தாய்லாந்து வந்தது எல்லாமே வந்து ஆக்சிடென்ட்ஸ். கொஞ்சம் ஒரு ஸ்கில்னு ஒன்று இருக்கு, பட் லார்ஜ்லி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். 2014 தான் யோசிக்கிறேன் நம்ம என்ன பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இன்ஜினியரிங் வராது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்மளுக்கு இந்த ஸ்கில்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ எம்பிஏ படிக்கணும், எம்பிஏ படிச்சா கரெக்டா இருக்கும், இட் வில் பி அ வெரி குட் திங் ஃபார் அஸ். எம்பிஏ படிக்கிறதுக்கு காசு வேணும். ஸோ இப்போ காசுனா வந்து ஐ வாஸ் ஏர்னிங், இட்ஸ் ஃபைன். ஆனால் வந்து இட்ஸ் நாட் ஐ நீட் டு ஸ்டில் சப்போர்ட் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங். ஸோ எப்படி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுன்னு அந்த டைம்ல வந்து ஐ டுக் அ டிசிஷன் டு செல் ஆஃப் சம் லேண்ட் இன் இந்தியா. பிகாஸ் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் நவ். இப்போ படிக்கணும் நான். எனக்கு வந்து அந்த லேண்டை வந்து வச்சுட்டு அது வந்து க்ரோ ஆகும் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுல இருந்து ஸோ அப்பா கிட்ட வந்து அந்த லேண்டை வித்துட்டு ஒரு 1.5 to 2 years வந்து டோன்ட் டிபெண்ட் ஆன் மீ பிகாஸ் ஐ நீட் டு புட் ஆல் மை மணி இன் டு மை எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யூனிவர்சிட்டி நீடான்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் எம்பிஏ தேர். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அந்த லேண்டை வித்துட்டு நான் இங்க படிக்கிறேன் அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து again this sort of decision making it won't just come easily if it wasn't it எனக்கு அட்லீஸ்ட் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்து இன்னர் இன்ஜினியரிங் அந்த ஒரு கிளாரிட்டி அந்த நிதானம் அந்த இது இல்லைன்னா நான் இந்த டிசிஷன் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதை எடுத்துட்டு ஐ வென்ட் ஃபுல்லி இன்டு எம்பிஏ. எம்பிஏ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து எம்பிஏ வந்து இட்ஸ் வெரி கோசி எம்பிஏ, ஒன்லி 5 people, 5 ஸ்டூடெண்ட் தான். அதுல நாங்க 4 பேர் வந்து we became really close. எல்லாம் தாய் பீப்புள். அண்ட் மெட்டீரியல் வந்து இன்டர்நேஷனல் மெட்டீரியல், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி மெட்டீரியல், ஏதோ அந்த ஏஎஸ்சிபி அக்ரெடிட்டட்னால மெட்டீரியல் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் லெக்சர்ஸ் ஆர் டு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனா since it is a cozy class, we are free to discuss anything that we want and we are like very open minded and நிறைய பேசலாம். And that whole MBA journey it just got enhanced because of the inner engineering and that. So inner engineeringல வந்து என்ன ஆகும்னா மெயினா வந்து என்ன ஆகும்னா நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்து you will sort of like have a cut and say like அது எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு it will just give you a fresh perspective of life. So எல்லாமே நான் புது பெர்ஸ்பெக்டிவோட பார்த்தேன். படிக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து எல்லாமே
ஸோ அங்க அந்த எம்பிஏ கோர்ஸ்ல வந்து ஹியூமன் கேபிட்டல்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அந்த கோர்ஸ்ல வந்து என்னோட அசைன்மெண்ட்டே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எப்படி சக்சஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மெடிடேஷன் ஆஸ் அ ப்ராசஸ், யோகா ஆஸ் அ திங், ஹவு இட் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி, மைண்ட், எமோஷன், எனர்ஜி அண்ட் ஹவு இட் வில் ஆக்சுவலி ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு பேப்பர் மாதிரிலாம் வந்து இது பண்ணி ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு அது பண்ணதை விட எனக்கு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணதுல வந்து எனக்கு நிறைய ஐடியா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் ரியலி குட், லைக் இட் எக்ஸ்பேண்டட் மை மைண்ட் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே. அப்படி ஸோ ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்ப மைண்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னும் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஐ வாஸ் டூயிங் மை சாதனான்னா அந்த பிராக்டிஸஸ் சொல்லுவாங்க. எவ்ரிடே அது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனர்ஜி நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 அட்வான்ஸ்ட் கோர்ஸும் பண்ணிட்டேன். பாவஸ் வந்தனான்னு சொல்லுவாங்க. யோகாசனாஸ் அது எல்லாமே பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரிதிங் வாஸ் ரெப்பிங் அப். ஐ நீட் டு ஃபைண்ட் அ ரெவென்யூன்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப கரெக்டா கல்யாணம் டைம், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து பொண்ணு தேடுறாங்க. நத்திங் வாஸ் ஒர்க்கிங் அவுட் இந்தியால வந்துட்டு. வீட்னா என்ன, அப்பா அப்பா அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாரா? அப்பா வந்து ஜாதகம் வச்சு இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நத்திங் வாஸ் ஒர்க்கிங் அவுட் அண்ட் ஐ வுடன்ட் பிளேம் ஹிம். ஏன்னா வந்து யார் வந்து தாய்லாந்துல வந்து யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா இந்தியால இருந்து எனக்கு அப்பா அந்த அறிவு இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் என்னன்னா 1 இயர் ஆச்சு ஒன்னும் இதாகலன்னு ஒரு போட்டோ அனுப்புவாரு. நான் அந்த போட்டோ நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பேன். 2 நாள் கழிச்சு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லடாம்பாரு. சரி அப்படி சொல்லி வச்சுக்கேன். அப்புறம் இன்னொரு 1 வாரம் கழிச்சு இன்னொரு போட்டோ அனுப்பாரு. இப்படியே வந்து எல்லா காதல் கதையும் 2 டேஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அந்த தனுஷும் அண்ணன்லாம் இருப்பாங்களே, பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்க மேல இருந்து தேடி எடுப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கும், அது மாதிரி. அந்த மாதிரிதான். சோ ரொம்ப தென் ஐ டோல் மை டாட் 1 இயர் கழிச்சு நீ வந்து பார்த்ததெல்லாம் போதும்பா விட்டு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாதியில போய் நானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க வந்து தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர்ல தமிழ் பேசுற ஆள் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இண்டிவிஜுவலா அவங்களும் என்ன மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்காங்க போதும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதுல வந்து சிங்கப்பூர்ல திவ்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. திவ்யா இப்போ மை கரண்ட் வைஃப். ஸோ அவ வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் ரெண்ட் பண்ணிட்டு ஒய்ஃப். இருந்தா. ஷீஸ் மை வைஃப். கரண்ட்லி மை வைஃப். சொல்லுங்க. This is the part that you are supposed to edit, sir. அப்புறம் அங்க வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்து அவ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. மலேசியன், சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அங்க இருந்துட்டு நான் அனுப்பிச்ச ரிக்வஸ்ட்ல வந்து அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரே பொண்ணு அதுவா அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சோம். வி சார்ட் ஆஃப் லைக் கிளிக்ட் அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் ஐ வென்ட் டு சிங்கப்பூர் டு மீட் ஹர். தட் வாஸ் அனதர் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயும் வெளியில பெருசா போனதில்ல. தாய்லாந்துல எம்பிஏ படிக்கும்போது as part of an MBA trip I went to Switzerland for 1 week. That was also great by the way. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இங்க வந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்க போய் திவ்யா மீட் பண்ணி பேசிட்டு அதெல்லாம் வந்து சிங்கப்பூரை பார்த்துட்டு அதெல்லாம் வந்தோடனே கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இது ஃபார்ம் ஆகுது. சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் மாத்தணும். we need to change our location and setting a little bit more and do something different அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து திவ்யாவுக்கும் எனக்கும் ரொம்ப போத் ஃபைன் வித் ஈச் அதர். ஆனா வந்து இப்போ கல்யாணம் எங்க செட்டில் ஆக போறோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு சிங்கப்பூர்ல வேலை வாங்க முடியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அப்ளை அண்ட் கெட் அ ஜாப் இன் சிங்கப்பூர். ஐ ட்ரைட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ், ஐ குடன்ட். அவளுக்கு தாய்லாந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வி தாட் லைக் ஓகே வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வி லுக் அட் இட் அண்ட் வி டிசைட் லைக் ஓகே ஆஸ்திரேலியாக்கு போனா என்ன. என்னோட இன்னொரு கசின் இங்க இருந்தா ஆஸ்திரேலியால. அவள்கிட்ட பேசினேன். சொன்னா வந்து ஒண்ணு இல்லடா இங்கிலீஷ் தான் மேட்டரு. இங்கிலீஷ் நீ கரெக்டா எழுதிட்ட, அந்த பிடிஇ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுல நல்லா பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஹேப்பன். கொஞ்சம் பிஆர்ஏ கொடுத்துருவாங்க. லைக் ஸ்கில்ட் மைக்ரேஷன் விசான்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து பிஆர்ஏ கொடுத்துருவாங்க. உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கிலீஷ் பிளஸ் ஒரு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த 28 to 32 எல்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ஹிட்டிங் எவ்ரிதிங். ஸோ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா வந்து இப்போ வந்து ஓகே ஆஸ்திரேலியா பொண்ணு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் தான் வந்து ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து ஈவன் தோ ஐ மெட் ஹர் த்ரூ ஷாதி அண்ட் எவ்ரிதிங், இட் இஸ் ஸ்டில் சார்ட் ஆஃப் லைக் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் லைட்டா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ரெண்டு ஃபேமிலில இருந்தும். லைக் அவங்க வீட்டு சைடு வந்து ஓகே லைட்டா, அதாவது வந்து இது வந்து மலேசியான்றனால அங்க வந்து ஜென்ரலா தேர் யூஸ் டு பீப்புள் டாக்கிங் வித் ஈச் அதர் ஃபார் இயர் அண்ட் மோர் தென் இயர் அண்ட் தென் கெட்டிங் டுகெதர். நம்ம ஊர்ல வந்து இட் வாஸ் சோ வியர்ட் ஃபார் மை ஃபேமிலி டு லைக் என்னடா வந்து பேசிட்டு இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ண புரியா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாறி So just ஒரே ஒரு question, it's inkling in my mind. What made Divya selective?
அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அது வந்து நிறைய பேசியிருப்பேன். அதுல எது வந்து கிளிக் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சி நீங்க பாட்காஸ்ட் கேட்டது தெரியும். பட் ஐ வுட் ப்ராப்ளி அந்த அதான் இப்ப நடக்க போற அதான் வந்து பேசணும்னு ஓகே கல்யாணம் பண்ணும் ஆஸ்திரேலியாவுக்கு தாய்லாந்து இடம் தான் பிரச்சனை. ஓகே ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஓகேவா அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஓகே தான். யார் ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஓகே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். சோ அப்போ வந்து என்னன்னா வி வேர் ஆன் டைம் லைன். அதாவது வந்து எங்க வீட்ல ரொம்ப நாள் இது பண்ண முடியாது. நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், சீக்கிரமா போகணும். ஏன்னா அவங்க வீட்லயும் வந்து இன்னொரு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காம வந்து தே ஹேவ் டு ஹோல்ட் இட் ஃபார் மீ. அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். நான் சும்மா ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்டா 1.5 வருஷம் 2 வருஷம் கூட போகலாம். தேர் லைக் என்ன இது வந்து இட்ஸ் இன்செயின் இதெல்லாம் வந்து அப்படின்னா இல்ல இல்ல ஐம் கோயிங் டு டூ திஸ் அண்ட் ஐம் கோயிங் டு டூ திஸ் வெரி குவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பிடி டெஸ்ட்டுக்கு என்ரோல் பண்ணி உடனே எல்லா டாக்குமெண்ட்டும் ரிப்பேர் பண்ணி அது இதுன்னு பண்ணி எல்லாம் எழுதி ஐ திங்க் ஐ காட் த பிஆர் இன் லைக் 3 months சின்ஸ் ஃப்ரம் த மொமெண்ட் ஐ டிசைடட் டு கோ. 3 monthsல எனக்கு பிஆரே கிடைச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ணி வாங்கினேன். வாங்கிட்டு ஐ இமீடியட்லி லைக் கிடைச்சோடனே ஒரு பிளான் போட்டுட்டேன். இந்த 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 மாசம் மாசம் இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு காசு சேர்த்துட்டு இந்த மாசம் நான் போறேன். இட்ஸ் ஆல் டன். லைக் இந்த மாசம் என் கையில இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டும் புக் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் லைக் திஸ் இஸ் 1 year ஆஃப்டர் மீட்டிங் திவ்யா. வந்து பேச ஆரம்பிச்சு 1 year லேட்டர் ஒரு ஒரு $4,000 வந்துச்சு. ஒன் வே டிக்கெட் போட்டுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி பிஆரோட எடுத்துட்டு போயாச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மொமெண்ட் தட் ப்ராப்ளி ஷி வாஸ் ஆல்சோ லிட்டில் பிட் மோர் கமிட்டட் அட் த டைம். ஏன்னா வந்து ஐம் டேக்கிங் மை லைஃப் இன் டு சம்திங் and you gave the word and now you're keeping it up. அது வந்து ஐ திங்க் இப்போ from the students perspective, Australia you did on projects and now you got into digital projects and all that. கொஞ்சம் அந்த all the technical aspects, how did you plunge into it? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோடனே வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் ஆன் என்டரிங் ஒன்லி சோலார் இண்டஸ்ட்ரி. சோலார் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த எய்மோட தான் வந்தேன். ஸோ வந்துட்டு நான் வேற எந்த இண்டஸ்ட்ரி வேற எதுக்குமே அப்ளை பண்ணல. சோலார் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் கெட்டிங் இல்ல சோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. கொஞ்சம் கோர்சஸ் எல்லாம் படிச்சு வச்சிருந்தேன். அங்க தாய்லாந்துல இருக்கும் போதே வந்து ஆன்லைன் அகாடமி அதுல இருந்து கொஞ்சம் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் லிங்க்டின்ல கனெக்ஷன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்து ஒரு 3 months வந்து 3 months வேலை தேடணும். லைக் $4,500 இஸ் சார்ட் ஆஃப் லைக் இனஃப் ஃபார் 3 months இஃப் யூ லைக் லிவ் வித் அ பேர் மினிமம் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதுக்குள்ளே வேற ஒரு வேலைக்கு போயே ஆகணும். அது வந்து நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்னோட எய்ம் வந்து என்னன்னா வந்து ஒரு 100 கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ அதுதான் வந்து எய்ம். வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றதெல்லாம் வந்து அடுத்த இது ஒரு 100 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும். அந்த 100 கம்பெனிஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து ஃபோக்கஸ்டா போடணும் கரெக்டா. ஒரு நாளைக்கு all solar related to renewables, mainly wind and solar அந்த மாதிரி. ஸோ அங்கதான் போடணும்னு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 அப்ளிகேஷன் தான் போடுவேன். கொஞ்சம் ப்ராப்பரா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து நான் இதை கஸ்டமைஸ் பண்ணுவேன். சிவியை கஸ்டமைஸ் பண்ணி ஐ டேக் தட் எஃபர்ட் டு ரைட் த கவர் லெட்டர் செப்பரேட்லி இண்டிவிஜுவலி. அப்போ ChatGPT எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் நம்மளே தான் டைப் படிக்கணும். அடிச்சு எல்லாம் இது பண்ணி ஐ டுக் தட் எஃபர்ட் டு அப்ளை. ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 72 companies in. I already had like 2 or 3 companies lined up in multiple different stages of interview. And I found this one company and I got the job itself. அது ஒரு subcontracting company. அது சோலார்ல வந்து ஃபீல்ட்ல இன்ஸ்டால் பண்ற கம்பெனிஸ். So starting on-site job. You are into installation. அப்போ ஸ்டார்டிங்ல எஸ் ஓகே தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட். ஐ வென்ட் இன்டு இன்ஸ்டாலேஷன். ஒரு ரிமோட் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியால வந்து சைட்ல ஆன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த மாதிரி மல்டிபிள் டிஃபரண்ட் சைட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அதெல்லாம். இது ஹவுஸ் ஹோல்டா இல்லட்டா லார்ஜ் ஸ்கேல் யூட்டிலிட்டி ஸ்கேல் சொல்ல. யூட்டிலிட்டி ஸ்கேல் சொல்ல சொல்லுவாங்க. பெரிய லேண்ட வளைச்சு போறது. ஓகே யா அந்த மாதிரி அப்பதான் நம்ம இந்த விண்ட் ஃபார்மிங்லாம் பண்றோம்ல அது மாதிரி. ஸோ அதுல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு 1 year ஒர்க் பண்ணதுல ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருக்கேன். அந்த கம்பெனிலேயே அந்த சப்கான்ட்ராக்டிங் கம்பெனிக்குள்ளேயே வந்து செகண்ட் இயர் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஒரு அந்த வி வேர் ஆல் கான்ட்ராக்டிங் வித் அனதர் ஒன் பிக் பேரண்ட் கம்பெனி. அந்த பேரண்ட் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆனோடனே இந்த சப்கான்ட்ராக்டிங் கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆனோடனே வந்து அகெயின் பேக் டு லைக் அகெயின் லைஃப் இஸ் வைட் ஓப்பன், டோன்ட் நோ வாட் டு டூ. என்னடா பண்றது என்னன்னா என்ன இப்போ ஒரு கார் வச்சிருந்தேன், கொஞ்சம் ஒரு பொருள் இருந்துச்சு. திவ்யாவோட கல்யாணம் அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஹோல் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இஷ்யூஸ் கேம் அண்ட் வி வர் ட்ரைங் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஜாதகம் செட் ஆகல வந்து அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஓகே எல்லாத்தையும் வண்டியில எல்லாத்தையும் போட்டு அப்ப நான் பிரிஸ்பன்ல எங்கேயோ சைட் அந்த மாதிரி இருந்தேன். ஸோ I thought like okay I need to try something else ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து I packed everything, put it in my car and drove straight to Sydney. என் கசின் இங்க வந்து சிட்னிக்கு வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தேன்.
கரெக்டா அந்த டைம்ல வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி நெக்ஸ்ட்ராக்னு சொல்லிட்டு யூஎஸ் கம்பெனி, லைக் ஒன் ஆஃப் த டாப் OEM ப்ரொவைடர்ஸ் இன் சோலார் ஃபீல்டு. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே வந்து கரெக்டாக நான் வந்த டைமிங்கும் கரெக்டாக செட் ஆனோடனே ஐ காட் இன் அண்ட் ஐ லேண்டட் தட் ஜாப். ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் இருந்தேன். அந்த நெக்ஸ்ட்ராக்டர் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயே தான் இருந்தேன். எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங் ஓகே. தென் வி எவென்ச்சுவலி காட் மேரிட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கப்பூர்ல நடந்துச்சு, கல்யாணம் மலேசியாவில் நடந்துச்சு, ரிசப்ஷன் இந்தியாவில் நடந்துச்சு. இட்ஸ் லைக் ஆல் ஓவர் த பிளேஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கம்பெனியில் அப்பதான் கரெக்டாக சேர்ந்தேன். நெக்ஸ்ட்ராக்டர்ல சேரும் போது இதெல்லாம் நடக்குது. வந்து சேர்ந்த உடனே வி வென்ட் டு யூஎஸ். அந்த ட்ரிப் கம்பெனியில் வந்து ஒரு ட்ரிப் போனாங்க. அதுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு வி காட் செட்டில்ட் இன் அண்ட் லைஃப் வாஸ் கோயிங் குட் அண்ட் எவ்ரி திங் காட் செட்டில். அதுக்கப்புறம் இப்போதான் வந்து ஒரு 3 years பேக் வந்து தென் வி தாட் லைக் ஓகே, நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஓகே. தென் ஐ ரியலைஸ் லைக் வி நீட் டு டூ சம்திங் இன் டிஜிட்டல் ஃப்ரண்ட். அதுதான் வந்து த திங். ஸோ அதுல வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும்னு ஐ ஆஸ்க் மை பாஸ் அண்ட் ஹியர் லைக் நான் வந்து டிஜிட்டலைசேஷன் வரணும் அப்படின்னா. இதுக்கு முன்னால இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் when you get into installation, what are the challenges you face? In short, what do you do in the project? What's your role? அது வந்து இன்ஸ்டலேஷன்ல வந்து சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் சைட்ல வந்து நான் நான் ஒர்க் பண்ண கம்பெனில இருந்து நான் ஒருத்தன் அந்த கம்பெனி வந்து ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து தே என்டையர்லி சப் கான்ட்ராக்டட் டு அனதர் கம்பெனி ஃப்ரம் ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா ஜெர்மன்ஸ், ஃபுல்லா ஒரு 18-20 ஜெர்மன்ஸ். ஓகேங்களா? சைட்ல வேலை செய்யற ஜெர்மன்ஸ் ஒரு 20 பீப்புள். அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான், எல்லாமே இருப்பான். நான் வந்து அந்த 20 பேரை போய் நான் மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இஃப் யூ நோ ஜெர்மன்ஸ், தே சும்மாலாம் வந்து நீ வந்து ஏதோ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்பேனா? அதெல்லாம் வந்து தே ஒன்ட் லிசன். ஓகேங்களா? அவங்க எல்லாம் வந்து தே ஆர் வெரி ஹார்ட் நோஸ் ஜெர்மன். அதுக்குன்னே சொல்லுவாங்களே இல்லை, அவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் இல்லையா? technically very sound. They only respect people who can actually do something and who knows their thing. And அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தான் வந்து மதிப்பு. இந்த சும்மா வந்து பொசிஷனுக்குலாம் வந்து மதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. So it was very difficult for me initially to win them over. It took me a lot of time. So அந்த மாதிரி டைம்ல தான் நான் again I will go back to inner engineering and Isha and all the practices and everything that helped. I was consistently, one of the main things is there is no such thing as நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னை வந்து இது பண்ண அந்த மாதிரிலாம் வந்து சைல்டிஷ் எல்லாம் ஒரு இதுல கிளாரிட்டி இருந்துச்சு. இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னா இவங்களை வந்து வின் பண்ணணும்னா இல்ல இந்தியா மாதிரி you cannot use a positional power. You need to just help them. You just need to help them in as many ways as possible. So முதல்ல சின்னதா ஹெல்ப். அதாவது நான் சொன்னேன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த சைட்ல வந்து இதை இடிச்சு எனக்கு இதை போய் வாங்கிட்டோம் அதை போய் வாங்கிட்டோன்னு என்ன அனுப்பிடுவாங்க. போய் இது போய் வாங்கிட்டு சந்தோஷமா போய் வாங்கிட்டு வருவேன். போயிட்டு வாங்கிட்டு வந்து இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு ஐ வில் பி ஃபுல்லி இன்வால்வ். நீ வந்து இது வாங்கிட்டு வச்சா நான் வாங்கிட்டு வரேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட் நல்லா வரும் சொல்லுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங்ல வந்து இது பண்றது அது பண்றது. அப்புறம் டிராயிங்ல அனாலிசிஸ் பண்றது அதுனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் புதுசா யாரையாவது ஆன்போர்ட் பண்றோம்னா அவனுக்கு ஆன்போர்ட் பண்றவனுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். லைக் யூ வில் நாட் பிலீவ் லைக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்மின் ஒர்க் திஸ் தட் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரிப்போர்ட்டிங். அதான் சொல்றேன், இட் டுக் லைக் 3-4 months of continuously doing all these things without expecting anything out of them. And then it slowly opened up. 4 months அப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரும் நானும் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். Friends ஆனோடனே we both were starting to run crews and everything, and slowly the crews also started respecting me, and so that's how it happened. அதான் நான் சொல்றேன், அதுல வந்து ஒன்றும் மேஜிக் புல்லட்லாம் கிடையாது. You cannot approach these things logically. So again and again I'm telling that this is the thing that helped. இல்லனா வந்து it won't. And what point made you go to the other level, the next step? இப்போ currently what you do? இப்போ வந்து I realize that digitalization அப்படின்றது தான் வந்து கீ. ஏன்னா இப்போ வந்து நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்ராக்டர்ல. சிஸ்டம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இதுதான் இருக்கு. இதை வச்சு அனலைஸ் பண்ணி வந்து நாங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஐ தாட் லைக் இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், எனக்கு சாஃப்ட்வேர் புரியுது. நான் எக்ஸல்ல போடுற ஃபார்ம்ல அளவுக்கு வந்து யாருமே நான் போட்டு பக்கத்துல வந்து அந்த அளவுக்கு நான் பார்க்கல. லைக் they are very much mechanical engineering அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்க்ளினேஷன் கொஞ்சம் இருந்துச்சு. So I thought like this is my strength. இதுதான் வந்து என்னோட யூனிக் ஸ்ட்ரென்த் வந்து இதுதான். I'm not just a mechanical engineer, I'm not just a manager, I'm something more into software. So இது மூணுத்துமே கலந்து போட்டா எப்படி இருக்கும்
அப்பனா வந்து நான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது, நான் இது மாதிரி பண்றது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்பெனிக்குள்ளார வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு சாஃப்ட்வேர் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு அது பண்ணணும். பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஐ வுட் பி மோர் இம்பாக்ட்ஃபுல் தேர். அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேரோட வேலை வந்து நிறைய விதத்துல வந்து ஈஸியா இருக்கும் போது. ஸோ ஐ ஃபீல் லைக் என்னோட ஸ்கில்லும் இருக்கு, மோர் இம்பாக்டும் இருக்குங்கும் போது நான் அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம். ஓகே, அதான் யூ டாக்ட் அபவுட் ஆட்டோமேஷன் அண்ட் ஆல் தட் டேக்கன் பிளேஸ், doing it, automating it. And இப்போ மெயின் crux of the thing is you have been in 2 continents and in 3 countries. என்ன பார்க்குறீங்க டிஃப்ரென்ஸ் இன் ஒர்க் எத்திக், கல்ச்சர், என்ன டிஃப்ரென்சஸ் தெரியுது? அண்ட் வாட் டு யூ திங்க் இந்தியா ஷுட் டூ டு பிகம் சூப்பர் பவர்? ஏன்னா நமக்குள்ளே இருக்கு எல்லாம் ரைட்டுங்களா, வி சே வி ஆர் க்ரோயிங், பட் தெர் இஸ் சம்திங் மோர் ரிக்வயர்ட். ஸோ வாட் டு யூ சீ? ஸோ இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்கில்ஸ் வந்து இட்ஸ் இன் அபண்டன்ஸ். நம்மள மாதிரி வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸாக திங்க் பண்ணுறது, சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சு இது பண்ணணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு அந்த ஆட்டிடியூட்லாம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே ஆஸ்திரேலியாலலாம் வந்து எல்லாமே நோட்டீஸ் போர்டில் போட்ட மாதிரி இது இப்படி 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 இப்படின்னா அப்படி தான் அவங்களுக்கு போக தெரியும். திடீர்னு இப்படி சுற்றிட்டுலாம் போக தெரியாது. தாய்லாண்டும் அப்படிதான், ஆஸ்திரேலியாவும் அப்படிதான். ஸோ அந்த விதத்தில் இது இந்தியாவில் ஜுகாடும்போம். கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணணும்னா நம்மளால தான் முடியும். ஏதோ ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க, சமாளிப்பாங்க, சமாளிபிகேஷன். சமாளிப்போம், ஜுகாடா யோசிப்போம், அவுட் ஆஃப் பாக்ஸா யோசிப்போம். என்ன பண்ணாலும் நோ மேட்டர் வாட் சேலஞ்ச் யூ த்ரோ வில் சம்ஹவ் ஃபிகர் அவுட் சம்திங் டு டு. ஓகேங்களா, ஏதாவது ஒன்று பண்ணி வில் ஒர்க் இட் அவுட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்மளோட மெயின் ஸ்ட்ரென்த். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிக்கெஸ்ட் இது என்னன்னா வந்து ஒரு கமிட்மெண்ட்னா வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பேசிக் திங், டைம். ஒரு இந்த டைம்னா இந்த டைம்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அவன் வந்து ஏதோ ஒன்று கேட்கறான் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு டேட் சொல்றோம். இதை வந்து நான் இந்த தேதியில கொடுக்குறேன் அப்படின்னா, நான் தாய்லாண்ட்லயும் பார்த்துட்டேன், ஆஸ்திரேலியாலையும் பார்த்துட்டேன். அந்த டேட் கொடுக்கும்போது அவங்க வந்து ஐயோ கஸ்டமர் கேட்டான், அவனுக்கு வந்து திருப்தி ஆகுற மாதிரி நான் ஒரு டேட் சொல்லணும்னு சொல்லிட்டு they don't hurry and give some stupid dates. அவங்க வந்து நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்னா அது இவ்வளவு நாள் ஆகும். உனக்கு நல்லா வேணும்னா இவ்வளவு நாள் ஆகும், இப்படிதான் ஆகும். இவ்வளவு நாள் ஆகும்னா இப்படி 1 வீக் கழிச்சோ 2 வீக் கழிச்சோ இப்படிதான் வரும்னு சொல்லுவாங்க. சொன்ன டைம்ல டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் திங் இஃப் யூ செட் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன். அப்படி பண்ணாதான் அவங்களால பிளான் பண்ண முடியும். கஸ்டமருமே வந்து இந்தியால ஐ டோன்ட் நோ வேர் தே கெட் திஸ் ஐடியா. இப்ப நான் வந்து ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டேன்னா நாளான்னைக்கு பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது நாளான்னைக்கே நீ பண்ண வேணாம். நீ எனக்கு ஒரு 1 வீக் கழிச்சு நீ எனக்கு பண்ணி கொடுப்பேன்னு கரெக்டா சொல்லு. நீ 1 வீக் கழிச்சு நீ கரெக்டா பண்ண, எனக்கு அது போதும். எனக்கு அந்த கமிட்டடான ஒரு டேட் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ஏபிள் டு பிளான் பெட்டர் அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு டூ திங்ஸ் பெட்டர். ஸோ அந்த ஓவர் ப்ராமிசிங் பண்றது அந்த இது வந்து கொஞ்சம் ஆஃப். அது அன்டுவர்ட். ஏன்னா அப்புறம் we are not able to keep up our word. ஆமா, அது வந்து 2 நாள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அப்புறம் இன்னும் இப்ப முடிஞ்சிடும், இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும், இன்னும் 3 நாள்ல முடிஞ்சுன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்குறது. ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்குறது கூட வந்து இட் இஸ் ஃப்ரவுண்ட் அப்பான் இங்கெல்லாம். நீ வந்து ஒரு நான் 10 காலத்துக்கு தானே சார் போனேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன், டியூஸ்டேன்னு சொன்னேன், ஃப்ரைடே கொடுத்துட்டேன், என்ன இப்போ அப்படின்றதுலாம் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். நீ வந்து அதுக்கு நீ ஃப்ரைடேன்னு சொல்லி ஃப்ரைடே கொடுத்துட்டு போ. இன்னும் சொல்ல போனா நீ மண்டேன்னு சொல்லி நீ ஃப்ரைடே முடிக்க முடியும்னு தோணுச்சுன்னா நீ மண்டேன்னு சொல்லு, தப்பே கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஐ ஃபீல் லைக் we are lacking a little bit. இன்னொன்னு வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அது வந்து மாறணும். தட் இஸ் டேக்கிங், அது மாறிட்டு இருக்கு, அது மாறிடும் கொஞ்ச நாள். அதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு செட்டுக்கு வந்துடும். அண்ட் தென் இன்னொன்று மேஜரா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து நம்ம வந்து we have all the wealth of resources in India in terms of how to handle yourself. அதுதான் ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து திருப்பி அந்த பாயிண்ட்டை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து இது பண்ண அப்படி பண்ணா இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சுன்னா I will remind everybody that I'm a very, very average student. I was not good in extracurricular activities, not good in studies, but not good in anything. Like it is just an average guy. An average guy like me coming and doing all of this is purely because of managing my own self, managing my own body, mind, emotion and energy in a little bit more better, ஒரு கண்ட்ரோல்டா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மெத்தட்ல ஹேண்டில் பண்ணாதான் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, இவ்வளவு பண்ண முடிஞ்சு. இதே மாதிரியே வந்து நல்ல மூளை இருக்கிறவன் வந்து இதே மாதிரி பண்ணா அப்படின்னா he will go to great lengths. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெல்த் ஆஃப் ரிசோர்சஸ்ன்னு நான் சொல்றது வந்து ஐ எம் கமிங் பேக் டு ஆல் த ட்ரெடிஷன்ஸ் அண்ட் திங்ஸ் தட் வி ஹேவ் இன் இந்தியா. இப்போ வந்து
யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. விபாசனா இருக்கு. நீங்க வந்து ஈஷா தான் பொண்ணு கிடையாது. விபாசனா ஆஃபர் திஸ் சைலன்ஸ் ரிட்ரீட் திங் தட் வில் ஒர்க். I'm a Vipassana practitioner. Yeah. எக்ஸாக்ட்லி. ஸோ அது இருக்கு. இது யோகா மெடிடேஷன் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து லைக் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் யுவர் செல்ஃப் லிட்டில் பிட் பெட்டர். ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் வந்து யூ வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் லைஃப் இன் ஃபுல் ஸ்ட்ரைட். இல்லைன்னா எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் மாதிரியே இருக்கும். இப்போ நான் அங்கிருந்து தாய்லாந்துல இருந்து ஆஸ்திரேலியா வரும்போது அதை வந்து எல்லாரும் நம்ம சொன்னாங்க, ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். எங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது சொன்னாங்க, ஆஸ்திரேலியால வேலை கிடைக்கல அப்படின்னா வந்து நீ மெக்டானல்ட்ஸ்ல இது பண்ற மாதிரி இருக்கும், பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து பெட்ரோல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ வந்து இது வந்து நீங்க இப்போ வெஸ்டர்ன் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த யூ கேன் வின், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த தாட்டே வந்து நீங்க வந்து யூ டோன்ட் ஸ்பேர் அ தாட் ஃபார் தட். யூ ஆர் லைக் ஃபுல்லி பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு போகும். தட் இஸ் நாட் த ரைட் வே டு ஹேண்டில். இப்போ நான் வந்து வரும்போது ஐ என்டர்டெயின் தட் தாட். ஐ வாஸ் லைக் ஓகே வாட் இஸ், இப்போ வந்து 3 போறேன். இப்போ வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் ஊத்துற மாதிரி இருக்கு. என்ன இப்போ ஊத்துறேன், என்ன இப்போ ஊத்திட்டு நான் ஐம் கமிட்டட் டு மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஐ வில் மேக் இட் ஹேப்பன் நோ மேட்டர் வாட் ஹேப்பன். ஸோ இட்ஸ் ஓகே, நான் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்ப என்னன்னா எனக்கு உள்ளுக்குள்ள வந்து நான் அந்த பிராக்டிசஸ் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாலிடா எனக்குள்ள வந்துருச்சு. நான் கண்ண முன்னேன்னா போதும் காலையில எனக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு இருக்குங்கும் போது தீஸ் திங்ஸ் ஆர் பிகம் ஜஸ்ட் லைக் அ பிளே. அது சுத்தமா அஃபெக்டே பண்ணலன்னு சொல்லல. ஆனா வந்து ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகாட்டினா இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மீ சோ மச் பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் மை ஓன் திங். என்னோட சந்தோஷம்ன்றது வெளியில இருக்கிற விஷயத்த வந்து டிபெண்ட் ஆகி அந்த அளவுக்கு இல்ல. அதனால வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கோ அண்ட் ட்ரை அவுட் மெனி திங்ஸ். ஈவன் நவ் ஆல் த ஸ்டார்ட் அப் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல நாங்க சம்பாதிச்ச எல்லா காசையும் தூக்கி இந்த பணம் இந்த கம்பெனில வாட் எவர் தட் வி ஆர் ட்ரை டு பில்ட் வி ஹேவ் இன்வெஸ்டட் ஃபுல்லி இன்வெஸ்டட். 2 குழந்தை ஆயிடுச்சு, ரெண்டல் வீட்ல இருக்கோம். லைக் இஃப் யூ ரியலி லுக் அட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் இட் வில் பி லைக் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு இருக்கும். ஆனா வந்து இட்ஸ் ஓகே. லைஃப்ன்றது ஒரு லைஃப். என்ன இப்போ You're இப்போ taking வந்து a one-way ticket. எக்ஸாக்ட்லி Yeah. லைக் ஐ அம் ஆல் இன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கர் கேம் மாதிரி ஃபுல்லா. இறங்கு இறங்கு. அண்ட் இப்போ பசங்கள்லாம் இப்போ ஆஸ்திரேலியா போறாங்க, நியூசிலாந்து போறாங்கன்னா, இஸ் தேர் சம்திங் யூட் லைக் டு டெல் த பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த மாதிரி கான்டெக்ட்ல லைக் ஏதாவது இல்ல அவங்க படிக்கிறதுக்கு போறது அந்த மாதிரி? எஜுகேஷனுக்காக போகணும்னு பாக்குறாங்க, பாசிபிளி ஓகே அங்கேயே ஸ்டே பேக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஓகே என்னெல்லாம் ஓகே. கொஞ்சம் என்னெல்லாம் ஸோ ப்ரிப்பேர்டா இருக்கணும், என்ன போத் மைண்ட் செட் பேரண்ட்ஸ் அண்ட் இருக்கணும்? போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒண்ணு சொல்லுவேன். என்னன்னா நீங்க முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியா, யுஎஸ், யூகே இதெல்லாம் ஓ அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் லைட்டா ஓகே அப்படின்ட்டு. இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டி வெளியிலயும் தெரியுது. நான் ரியாலிட்டி நானும் சொல்றேன். இங்க ரியாலிட்டி என்னன்னா இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால இல்லாதது இங்க என்ன இருக்கு மெயினா ஒண்ணுன்னா உங்களுக்கு வந்து சுத்தமான காத்து, நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, ஒரு ஓரளவு ஒரு சிஸ்டமைஸ்டு வே ஆஃப் ஹேண்ட்லிங் லைஃப். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் இதுவா இருக்கும். பாப்புலேஷன் கம்மி. இந்த மாதிரி உங்களுக்கு நிம்மதியான லைஃப்ன்றது இங்க வந்து இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் யூ நீட் டு ஒர்க் லைக் கிரேசி. இங்க ஒர்க் லைக் கிரேசினா ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது, வீட்டு வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இங்க வந்து வேலையில ஆளுங்க எல்லாம் இங்க போட முடியாது, வேலைக்காரங்க எல்லாம் போட முடியாது. நீங்க வேலைக்காரங்க போட்டீங்கன்னா யூ நீட் டு பே தம் மினிமம் வேஜ் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கொடுத்துலாம் போட முடியாது. ஸோ நீங்களே பாத்திரம் கழுவணும், நீங்களே சமைக்கணும், நீங்களே துணி துவைக்கணும், உங்க லைஃபை நீங்களே பார்க்கணும். பிளம்பிங் பொண்ணுனா கூட நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். வெளியில இருந்து கூப்பிட்டீங்கன்னா அவன் வந்து 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 பார்த்துட்டு போனான்னா அவன் 5000 ரூபாய் கேட்பான், சும்மா வந்துட்டு போனான்னா இங்க 1 எல்லாருக்கும் ஹவர். எங்களுக்கு லக்ஸுரி 10 சர்வெண்ட்ஸ் இருப்பாங்க. யா அந்த யா லைஃப் ஸோ ஸ்டைல் இங்க உண்டு. ஆமா. சோ இட் இஸ் நாட் ஆல் கிரீன். அதுவும் வந்து என்னன்னா, இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இப்ப இப்ப இந்த மாரி ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்க நல்ல காசு சம்பாதிச்சு ஃபார் யூ டு ரியலி சீ த பெனிஃபிட் இட் டேக்ஸ் எஃபர்ட். இட் ஜஸ்ட் டசன்ட் ஹேப்பன். நீங்க சும்மா வந்த நாள்லாம் கிடைக்காது. நெறைய பேர் இங்க வந்துட்டு ஒரு 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 டீசென்டான சேலரி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. லைக் கொஞ்சம் கொஞ்சமா நீ முதல்ல சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு பில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சேர முடியும். அந்த மாரி. இட்ஸ் அ வெரி டிஃபரெண்ட் திங். ஸோ இஃப் money and comfort and convenience is what you think you need to have, I think right now with the way things are, India is a much better place for these things. எனக்கு வந்து லைஃப் ஸ்டைல், எனக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ், ஹாப்பினஸ், கம்மி பாப்புலேஷன், எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கணும், ஒரு சிஸ்டமைஸ் சொசைட்டில இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை இருந்துச்சுன்னா தென் ஆஸ்திரேலியா, யூஎஸ் அண்ட் தீஸ் திங்ஸ் வில் பி a little bit more Possibly what you're into saying is your space, the 5 yes. elements in the space, it will not be toxic, it will not be polluted. So you want to have a free space from where you want to discover yourself. That ஆமா place helps you. இங்க ஆமா வந்து நம்ம என்வாயரன்மெண்ட்டே it's ஆமா too toxic. So ஆமா அது ஆமா இருக்கும்போது உங்களுக்கு அதுல இருந்து எக்ஸ்ட்ரிகேட் பண்ணி உங்களை டிஸ்கவர் பண்றது மேபி a tougher time.
இன்னும் அதான் இந்தியால இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லைக் இட்ஸ் ஆல் வெரி இட்ஸ் an assault on all ஆமா, 5 இட்ஸ் senses. இட்ஸ் வெரி நாய்ஸி ஹியர். இந்தியான்றது. இட்ஸ் வெரி நாய்ஸி ஹியர். ஆ. எல்லா சோ அது கல்யாணத்துக்கும் வந்து போகணும், உங்களுக்கு எல்லா ரிச்சுவலும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். யூ ஆ. ஹேவ் டு பி இன்டு எவ்ரிதிங். ஆ. ரைட். அது இன்னொரு விதத்துல நான் சொல்றேன். அது நல்லா பழகுனவங்க இருக்காங்கல்ல, அது வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் நான் அந்த மாதிரி இருந்து பழகிட்டேன்னா, அவங்களுக்கு ஹாஸ்டல் எங்க அப்பாலாம் வந்துட்டு மனுஷன் இருப்பான அந்த ஊர்லட்டு போயிட்டாரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்துட்டு ஒரு நாள் வந்தாரு. இங்க வந்துட்டு நைட் வந்துட்டு, "ஆ என்னடா நான் மூச்சு விடுறது எனக்கே கேக்குது" அப்படிங்கிறாரு இங்க வந்து. சோ அவருக்கு வந்து இந்த 8 மணிக்கு மேல ஸ்ட்ரீட்ஸ் எம்ப்டியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் சோ ஆ லைக் டிஸ்ஓரியன்டிங் ஃபார் ஹிம். ஹி வாஸ் லைக் என்னடா இது இது என்ன ஊரு இப்படி இதெல்லாம் நாங்க 8 எங்கேயா மணிக்கு மேல. மேகமலை ரிசார்ட்ல போனா எங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கும். அதான் நீங்க ரிசார்ட்லயே இருக்கீங்க, அவ்வளவுதான். சூப்பர் சோ வினோத். தேங்க்யூ யா வெரி மச். ஆக்சுவலி இது நிறைய கண்டினியூ பண்ணலாம். நீங்க நிறைய ஜேர்னிஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஆனா யா யா என்னன்னா, யா பசங்களுக்கும் பொறுமை வேணும். ஏன்னா 1 ஆ ஹவர் உங்களுக்கே தெரியும். இந்த காலத்துல 5 யா 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 செகண்ட்ஸ்க்கு மேல பீப்புளுக்கு வந்து லிசன் அட்டென்ஷன் இல்ல. பண்றது, ரீட்டைன் பண்றது பெரிய சேலஞ்சு. ஸோ இந்த ஆமா. 1 ஹவர்ல அதுவும் நான் இப்போ பிளாக்கா போட்டுருவேன். எந்த பிளாக் யாருக்கு என்ன வேணுமோ அது பார்த்துக்கலாம். அது மாதிரி யா பண்ணிட்டோம்னா யா பிகம் ஈஸியர். யா யா இட் வாஸ் அ நம்ம வேணா ஒரு வண்டர்ஃபுல். நாள் உட்கார்ந்து பேசுவோம் சார் இல்ல நல்ல மத்ததெல்லாம். சி யூ ஆர் கோயிங், யூ ஆர் அ டிராவலர், யூ ஆர் ஹேவிங் ஆமா. அன் அட்வென்ச்சர். அது மாத்திரம் இல்லை, யூ ஆர் சேயிங் ஏதோ ஒரு ட்ரீம் இருக்குன்னா அந்த ட்ரீம் இஸ் யூ ஆர் புட்டிங் ஆல் த எனர்ஜி இன் டு த ட்ரீம். யூ வாண்ட் டு ஆமா. கோ ஹெட் அண்ட் யூ வாண்ட் டு டூ இட். ஸோ ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். ஐ விஷ் தேங்க் யூ யூ சார். ஃபேமிலி த வெரி பெஸ்ட். ரைட்டுங்களா? கன்வே மை ரிகார்ட்ஸ் டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மணி ஓ இங்க 10:15 ரைட் 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 எல்லாம். ரைட் ரைட். ஸோ ஆல் த வெரி ஆனா பெஸ்ட். வரோம். நாங்க திருச்சிக்கு வரும்போது மீட் பண்ணுவோம். வில் வாங்க டெஃபினெட்லி. வாங்க, கம் ஓவர். ஓகே சார். பசங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணோம்னா பண்ணலாமா? எந்த பசங்க இல்ல சார்? இல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணோம். யா யா யா. எப்படி காண்டாக்ட் பண்ணது? லிங்க்டின் விச் இஸ் யுவர் என்னோட நம்பர்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். சோ ஓகே, சரி சரி. ஐ வில் ஷேர் தட் வாட்ஸ்அப் பசங்களோட. தே கேன் கெட் கனெக்டட் வித் யூ. தேங்க்யூ வெரி மச்.